ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கலைகள் கமழுகின்ற பழமறை மருமகன் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மேவெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து ஐயன் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவாக்கியம் யமபடரடிபடு கோடாயுதக்கூர், திருவாக்கியம் எண் 92, பக்கம் 111. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, குரு என்பவர்கள் உன் தலை ஓட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கு பதிப்பிப்பார்கள். உன் பாவ இருட்டை உலர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். சிரஞ்சீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டி வைப்பவர்கள் அவர்களே என்று நமது தேவபெருமான் அவர்கள் திருவாய் மலர்ந்தள்ளி இருக்கிறார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்துல நம் பெருமான் அவர்கள் நம்முடைய தலையோட்டுல ஒரு விதி எழுத்து எழுத பெற்றிருக்கிறது, அதை மாற்றி மதி எழுத்தை பதிப்பிப்பவர்கள் குருபெருமானவர்கள். இன்னும் அவர்கள் நம்முடைய இதயாசனத்தில் ஒரு வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். அந்த தீபம், அந்த வாடாத தீபத்திற்கு பெயர் தான் சிவன். சிவன் என்னும் வாடாத தீபம். அப்புறம் இன்னும் சிரஞ்சீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டி வைப்பவர்கள் அவர்கள். அக்கா கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அப்போ நம்முடைய தலையில் சிரஞ்சீவி பட்டத்தை சூட்டி வைப்பவர்கள் அவர்களே என்று இந்த திருவாக்கியத்தில் பெருமானவர்கள் நமக்கு அறிவி தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கே பதிப்பிப்பார்கள் என்று சொல்லும் போதே, அப்போ விதி எழுத்து அப்படின்னு ஒரு எழுத்து நம்முடைய தலையில எல்லாம் எழுத பெற்றுதான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த விதி எழுத்து, இது யாரு எழுது வச்ச அந்த எழுத்து அப்படின்னா, நமக்கு இன்னொரு திருவாக்கியத்துல பெருமான் அவங்க நமக்கு அறிவி செஞ்சிருப்பாங்க. இந்த எழுத்து விதி என்பது இறைவனின் கையேடு. அது இறைவனுடைய கையேடு. விதி என்பது இறைவனின் கையேடு. கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 35. விதி என்பது இறைவனின் கையேடு. அதை யாராவது போய் பார்த்தது உண்டா? அது வேற யாரும் பார்க்க முடியாது. அது இறைவன் எழுதி வச்ச எழுத்து. விதி போல ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலையும் ஏனோ. அப்போ அந்த இறைவன் எழுதி வச்சுதான் நம்ம தலையில ஒரு எழுத்தை எழுதி வச்சு இது போலதான் உன் வாழ்க்கையில நடக்கும் எல்லாமே முதல்ல பிளான் பண்ணி தான் நம்மளை அனுப்புறாங்க அப்படின்னா, அப்ப அது போல நடக்கணும்னு நம்ம பேசாம இருக்கலாமே. அதுக்கப்புறம் வேதம்லாம் எதுக்கு? வேதம், ஆகமம், கோயில்கள், அங்க போய் நம்ம தொழுகிறது, எனக்கு நல்லதே நடக்கணும்னு கேட்கறது, இதெல்லாம் எதுக்காக? அதுதான் ஏற்கனவே எழுதி வச்சது, அது போலதானே நடக்க போகுது. அப்போ வேதமும் வேலையும் ஏனோ. விதி போல ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலையும் ஏனோ. வேதத்தில் அடைவான செயல் இது, அடாத செயல் இது என்றும் வைத்திருப்பது ஏன்? பாவி என்று உன் விதி இருப்பின் பின் வேதம் எதற்கு? நீ பாவினா இந்த பாவத்தை அனுபவிச்சுட்டு வான்னு இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அப்ப வேதம் எதுக்கு? விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாகிய யமபடரை கடந்து மோட்சத்தில் சேர்வாய். இப்படியே விதிதான் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம அந்த மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாகிய யமபடரை கடந்து மோட்சத்தில் சேர்வாய். இப்போ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த திருவாக்கியத்திலையும் அவர்கள் தான் நமக்கு அந்த சிவன் என்னும் இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். சிரஞ்சீவி பட்டத்தை, அந்த யமபடரை கடந்து மோட்சத்தில் சேர்வது, அதுதான் சிரஞ்சீவி பட்டம்
என்னைக்கும் மரணமில்லாத பெருவாழ்வு, அதை சூட்டி வைப்பவர்கள் அவர்களே அப்படின்னு இப்ப இந்த திருவாக்கியத்துல எல்லாம் நமக்கு அருள் செய்யறாங்க. அப்போ விதி போல ஆகும்னு நம்ம பேசாம இருக்கக்கூடாது. வேதம் எல்லாம் இருக்கு. இந்த விதியை மாற்றிக் கொள்வது எப்படி, இந்த விதியை விட்டு மதியின் மேல் ஏறி செல்லணும் அப்படிங்கிறாங்களே, அது எல்லாம் எப்படி அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம விரிவா பார்ப்போம். விதி போல ஆகும் என்று விளம்பி வாய் புலம்பும் பேய்கள். அப்போ விதி போல ஆகும் என்றால் மதி உனக்கு எதற்கு நான் வயிறு வளர்ப்பதற்கோ, விதி போல ஆகும்னு பேசாம இருந்தா அப்ப மதின்னு ஒண்ணு இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்களே, வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்காத ஒன்று. அது எதுக்காக கொடுத்தாங்க? அப்போ அந்த எழுத்தை அழிக்கணும். அந்த தலை அது இறைவனின் கையேடு. அப்ப அது வேற யாராமே அழிக்க முடியாது. அது இறைவனால மட்டும்தான், அவங்கதான் அழிக்க முடியும். அப்போ குரு என்பவர்கள் உன் தலை ஓட்டில் உள்ள அந்த விதி எழுத்தை மாற்றி அங்க மதி எழுத்தை பதிப்பிப்பாங்க. அப்ப அப்படி எப்படி நம்மளுடைய அந்த விதி எழுத்து மாற்றி மதி எழுத்தாக பதிப்பிக்கப்படுகிறது என்பது பற்றியெல்லாம் நாம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நாம ஏன் இந்த உலகத்துல பிறவி எடுத்து வந்தோம்? நம்ம தலையில அப்படி என்ன விதி எழுத்து எழுத பெற்றிருக்கிறது? அதை மாற்றி ஏன் மதி எழுத்தாக மாற்றணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பாவம் செஞ்சுதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும். இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். இறைவனோட ஒன்றாக தானே இருந்தோம், ஏன் இங்க வந்தோம்? அப்போ ஏதோ ஒரு வினை, ஏதோ ஒரு கர்ம வினையின் காரணமாக தான் நாம இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். நாம மூன்றால் நாம வினைகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம், வாக்கு, காயம் என்ற மூன்றால் நாம வினைகள் செய்கிறோம். மனத்தால சில வினைகள் செய்கிறோம், வாக்கினால செய்கிறோம், இந்த உடம்பினால செய்கிறோம். நல்வினையோ தீவினையோ எல்லாமே இந்த மூன்றால தான் நம்ம செய்யறோம். அப்போ இந்த மூன்று சுத்தமாக இருக்கிறது தான் திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த திரிகரணம் சுத்தமா நம்ம அந்த மூன்றாவையும் சுத்தமான கர்மங்களை செய்யறோமா, இல்ல அசுத்தமான கர்மங்களை செய்யறோமா? அப்படியே அசுத்தமான கர்மங்கள் நம்ம செய்தாலும் ஒரு தேவகுரு பெருமான் முன்னிலையில போய் இந்த திரிகரண சுத்தியை நாம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் வேதங்கள் நமக்கு கற்பித்து கொடுக்குது. நம்மோல் உடல் எடுத்து வந்துள்ள ஒரு ஜீவன் முத்தர் அவங்க முன்னால நாம போகும்போது இந்த திரிகரண சுத்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதையும் நமக்கு பெருமான் அவங்க ஒரு வாக்கியத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு தேவ ரகசியத்தை எப்போதும் உன் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிரு. அநேகர் அப்படி இல்லாமல் பாவ செயலில் அழுந்தி பாவம் அதிகரித்து கஷ்டப்படுகிறார்கள். இதுவரைக்கும் செய்ததற்கு ஆண்டவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன பாவம் செய்திருந்தாலும் ஒரு மெய்யான குருபரன் அவர்கள் கிடைக்கும் போது அவர்கள் சந்நிதிக்கு சென்று அந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இந்த திரிகரண சுத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவோ பாவம் செஞ்சிடலாம். முன் வந்த ஜீவன் முத்தர்களுக்கு இழைத்த கொடுமையில் விளைந்த சாபம் மனித அறிவில் ஒரு திரையை உண்டாக்குகிறது. மனித இனத்துக்கே ஒரு சாபம் இருக்கு. வந்த ஜீவன் முத்தர்களுக்கெல்லாம் செய்த அந்த கொடுமை, அது மனித இனத்துக்கே மொத்தமா இருக்கிற ஒரு வினை. நாம தனியா எவ்வளவோ வினையெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். அப்படியெல்லாம் பல வினைகளை சேர்த்து சாபம் எடுத்து வந்துள்ள உடல் தான் இந்த உடல். அந்த சாபத்தை உடல் எடுத்து வந்துள்ள ஒரு ஜீவன் முத்தர் தான் நிவர்த்திக்க வேண்டும். அப்போ நாம செய்து வந்த அந்த பாவங்களை எல்லாம் நிவர்த்திக்கணும்னா நம்மோல் உடல் எடுத்து வந்துள்ள ஒரு ஜீவன் முத்தரை நாம சந்திக்க வேண்டும். அப்போ ஜீவன் முத்தர்கள் யாரு அப்படின்னா, அவங்களும் நம்மை போல் உடல் எடுத்து வந்தவர்கள் தான் ஜீவன் முத்தர்கள் என்று நமக்கு இந்த திருவாக்கியத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த தூலத்துல இருக்கும் போதே, இந்த உலகத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கும் போதே முத்தி நிலை பெற்றவர்கள் தான் ஜீவன் முத்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஜீவன் முக்தர்கள் அப்படின்னா இந்த தூலத்தோட இருக்கும் போதே முக்தி நிலையை பெற்றவர்கள். அவர்கள் ஜீவன் முக்தி அடைஞ்சிருச்சு, ஆனா தூலத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்கதான் ஜீவன் முக்தர்கள். அந்த ஜீவன் முக்தர்களை சந்திக்கும் போதுதான் நாம அவர்களை சந்தித்து அவங்க முன்னால போய் தான் நாம செய்த இந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த அந்த இதெல்லாம் அந்த திரிகரண சுத்தியை பெற்று இந்த பாவ நிவர்த்தி நாம பெற வேண்டும். அப்ப அப்படியான ஜீவன் முக்தர்கள் நமக்கு எப்படி கிடைப்பாங்க? எல்லாருக்கும் கிடைப்பாங்களா? நம்ம பார்த்தோம், விதி என்பது இறைவனின் கையேடு அப்படின்னு பார்த்தோம். அது இறைவனின் கையேடு, இறைவன் எழுதி வச்சுக்கிற இறைவனோட டைரி. ஒரு டைரினா வேற யாரும் அதை பார்க்க முடியாது இல்லையா? அது இறைவன் மட்டும்தான் பார்க்க முடியும். விதி என்பது இறைவனின் கையேடு, அந்த வாக்கியமாக ஆமாக்கா, பக்கம் 65. விதி என்பது இறைவனின் கையேடு, பக்கம் 65. அதை யாராவது போய் பார்த்ததுண்டா? அது யாரும் பார்க்க முடியாது. அது இறைவனோட பர்சனல் டைரி, அதை நம்ம யாரும் பார்க்க முடியாது. இப்போ அதுல எல்லாமே எழுதி வச்சுக்காங்க. நாம செய்த வினைகள் ஒவ்வொருத்தரும் நம்ம ஜென்மந்தோறும் செய்த கர்மங்கள் எல்லாம் இறைவன் அந்த கையேட்டுலதான் எழுதி குவிச்சு வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு நிறைய குவிஞ்சு இருக்குமா அந்த வினைகள், கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகளுக்கு சைவாகம கிரந்தங்கள்ல வினை தத்துவம் அப்படின்னே ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அந்த வினை தத்துவத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம செய்யற வினைகள் கோடி கோடியாக குவிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தர் வினைகளும், இந்த கோடி கோடி வினைகளையும் இந்த உலகத்துக்கு வந்துதான் இந்த ஆன்மா தீர்த்து இறைவனை சென்று அடைய முடியும். அது அவ்வளவு வினைகளையும் ஒரே பிறவியில தீர்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வினைகளை நாம சேர்த்து வச்சிருக்கோம். ஜென்மந்தோறும் செய்த அந்த கர்மங்கள் அவ்வளவு நிறைய இருக்குமா. அதுல இறைவன் ஒரு சில வினைகளை பொறுக்கி எடுத்து அததான் நம்ம தலையில அந்த விதி, அவங்க நம்மளுடைய தலையில அதுதான் எழுதப்படுகிறது. அந்த ஒரு சில விதிகளை பொறுக்கி எடுத்து குரு என்பவர்கள் தலையோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றுவாங்க. அந்த தலையோட்டுல இறைவன் நாம செய்த வினைகள்ல இருந்து சில வினைகளை பொறுக்கி எடுத்து இந்த வினைகளை இந்த பிறவியில நீ அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வினைகளை நம்ம தலையில எழுதி அதை அனுப்பி விடுறாங்க. அப்போ நாம நிறைய வினைகளை சேர்த்து வச்சிருக்கிறோமே, மூட்டை மூட்டையா இருக்குமா. அந்த வினைகளுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க சைவாகம கிரந்தத்துல, சஞ்சித வினை. இந்த சஞ்சீத வினைகள்ல இருந்து சில வினைகளை மட்டும் பொறுக்கி எடுத்து இந்த பிறவியில நீ அனுபவிச்சுடுவான்னு நம்ம தலையில அவர்கிட்டையும் எழுத முடியாது, தலை கொள்ளாதான். அதனால ஓரளவுக்கு மட்டும் நம்ம தலையில இறைவன் எழுதி வைக்கிறாங்களே, அதுக்கு பேரு பிராப்த வினை சொல்லுவாங்க. எனக்கு பிராப்தம் இல்ல, பிராப்தம்னாலே விதிதான். எனக்கு பிராப்தம் இல்ல அப்படின்னு, பிராப்தம் இதை நீ பெறணும், இதை நீ செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்ம தலையில எழுதி வச்சாங்கல்ல. நம்ம ஏற்கனவே மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சோம் சஞ்சித வினை. அதுல இருந்து சில வினைகளை எடுத்து நம்ம தலையில எழுதி வச்சாங்களே, அதுக்கு பேரு பிராப்த வினை. இந்த பிராப்த வினைய எடுத்துக்கிட்டு தான் நாம இந்த உலகத்துக்கு வர்றோம். அதுதான் நம்மளுடைய பிராப்தம். இதெல்லாம் அனுபவிக்கணும், நீ அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிதான் நம்மள இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. சரி, இங்க வந்த இடத்துல அந்த பிராப்த வினைகளை எல்லாம் தொலைச்சிட்டு நாம போகணும். அதை எப்படி தொலைக்கிறது? அதை அனுபவிச்சேதான் தொலைக்க முடியுமா? என்னென்ன நீ அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை அனுபவிச்சு, அதனாலதான் அந்த சைவாகம கிரந்தத்துல சொல்லியிருக்காங்க, இன்பம் வர்றதை விட துன்பம் வர்றது நல்லதுன்னு நினைங்க. ஒவ்வொரு துன்பமும் வரும்போது நம்மளுடைய ஒவ்வொரு அந்த பிராப்த வினைகளும் தீருதுன்னு அர்த்தம். அப்படி நீ அனுபவிச்சுதான் அந்த வினைகளை தீர்க்கமே தவிர அதுக்கு வேற வழி இல்லை. இப்படி வினைய தொலைக்க வந்த இடத்துல இன்னும் தீவினைகள் செஞ்சு அந்த பாவ மூட்டை ஏற்கனவே இருக்கே, அந்த மூட்டைக்கு இன்னும் கொஞ்சம் மூட்டையை சேர்க்கிறது. இங்க வந்த இடத்துல வினைய தொலைக்க வந்த இடத்துல இன்னும் புதுசா வினைய சேர்க்கிறதுக்கு பேரு
ஆகாமிய வினை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. 3 வகையாக வினைகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே மூட்டை மூட்டையா ஜென்மந்தோறும் குவிச்சு வச்சிருக்கிற வினைக்கு பேரு சஞ்சித வினை. அதுல இறைவன் சில வினைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம தலையில எழுதி நம்மள இந்த பூமிக்கு அனுப்புறாங்களே, அது பிராப்த வினை. இங்க வந்த இடத்துல இன்னும் நம்ம சேர்த்துட்டு இருக்கோமே வினைகளை, அதுக்கு பேரு ஆகாமிய வினை. இப்போ இந்த 3 வினைகளையும் தொலைச்சாதான் அந்த சிவன் என்னும் வாடாத தீபத்தை நம்ம தலையில ஏற்றி வைக்க முடியும். நாம யமபடரை கடந்து அந்த மோட்சத்தை சென்று அடைய முடியும். அப்போ அது எப்படி இந்த 3 வினைகளை தீர்க்கிறது? விதி போலதானே ஆகும். இந்த வினைகளை நம்ம எப்படி தீர்க்கிறது நமக்கு தெரியணுமே. விதி, இது விதியின் செயல், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு பேசாம இருந்துடலாமா? என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ ராமாயணத்துல ராமர் முதல் நாள் இரவு அந்த ராமர் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி தசரத மகா சக்கரவர்த்தி மறுநாள் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ராமரை கூப்பிட்டுன்னு சொல்லிடுறாங்க, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு இரவுதான் தசரதர் கைகேயிய சந்திக்கும் போது கைகேயி அந்த 2 வரங்கள் மூலமாக, அதுக்குள்ளதான் இவ்வளவும் நடக்குது. இப்போ நீ கைகேயிட்ட சொல்லி தூக்கி கொடுத்து உன் மகன் தான் நாடாளணும், ராமர் நாடாண்டா நீ வேலைக்காரி மாதிரி ஆயிடுவ, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு அவளுக்கு போட்டு கொடுத்து அவ மனசை மாட்டி, அவ ஏற்கனவே தசரத மகா சக்கரவர்த்திக்கு 2 வரம் வாங்கியிருந்ததை வச்சு எனக்கு அந்த 2 வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த 2 வரத்தின் மூலமாக ஒரு வரத்தால் அப்போ இந்த தசரத மகா சக்கரவர்த்தி 2 வரம் கொடுக்கிறார் கைகேயிக்கு. ஒரு வரத்தால் வரதன் முடிசூட வேண்டும், கைகேயியோட மகன் ராமனுடைய தம்பி வரதன் நாடாள வேண்டும். இன்னொரு வரத்தால் ராமர் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்ற 2 வரத்தை வாங்கி, முதல் நாள் ராத்திரி தான் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் சொல்றாங்க, மறுநாள் காலையில ராமரை அழைச்சி நீ 12 ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராமர் அந்த பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கோன்னு சொல்லும் போதும் மலர்ந்த முகத்தோட தான் இருந்தாராம். இத்திரு துறந்து ஏகென்ற போதிலும், நீ இந்த திருவையெல்லாம் துறந்து நீ வனத்திற்கு போன்னு சொல்லும் போதும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தினான், பட்டாபிஷத்தை ஏற்றுக்கோன்னு சொல்லும் போதும் சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை முகம் போலதான் அவர் முகம் மலர்ந்திருந்ததாம். இத்திரு துறந்து வனத்திற்கு ஏகென்று சொன்ன போதிலும் அவருடைய முகம் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை மலர் போலதான் இருந்ததாம். அவரு அப்படி இருந்தார். ஆனா அவருடைய தம்பி லக்ஷ்மணன் அப்படி இல்லை. அவர் ஆவேசப்படுறார். எப்படி பரதனுக்கு பட்டம் சூட்டலாம் மூத்தவங்க இருக்கும் போது, எப்படி ராமரை 12 ஆண்டுகள் வனவாசம் போக சொல்லலாம்னு அவர் கொதிக்கிறார். இப்பவே பாருங்க தசரதரை நான் என்ன செய்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் கொதிச்சு எழும்போது அவரை ராமர் அடக்குறார். இது விதியின் செயல், இது நம்ம தந்தையின் பிழை அன்று, பரதனின் பிழையும் அன்று, இது யாருடைய பிழையும் அல்ல, இது விதியின் பிழை அப்படின்னு சொல்லி ராமபிரான் சொல்றதாக ராமாயணத்துல ஒரு பாடல் வருது. லக்ஷ்மணன் சொல்றாரு ராமபிரான், நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை. ஒரு நதியில தண்ணி ஓடலைன்னா அது அந்த நதியின் பிழை இல்ல, அது விதியின் பிழை. நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நம்மை துறந்தான். நம்மை பெற்றெடுத்த நம் தந்தையின் பிழையும் இதுல இல்ல. மதியின் பிழை என்று மகன் பிழை என்று நம் தந்தையின் மகனாகிய பரதனுடைய பிழையும் இதுல இல்ல. அனைத்தும் விதியின் பிழை மைந்தா, அதற்கு என்கொல் வெகுண்டது. இது விதியின் பிழையே, நீ யார குற்றம் சொல்லுவ? அப்பாவை குற்றம் சொல்லுவியா, இல்ல பரதனை குற்றம் சொல்லுவியா,
யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இது விதியின் பிழை, நம்ம தலையில அப்படி எழுதி இருக்கு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ வெகுண்டது ஏன் மைந்தா அப்படின்னு சொல்லி அவர் லக்ஷ்மணனை சாந்தப்படுத்துறதாக சொல்றாங்க. அப்போ லக்ஷ்மணன் சொல்றாரு, அப்பயும் அவர் சாந்தம் அடையல. லக்ஷ்மணன் கொதிக்கிறார். விதிக்கு விதியாகும் என் விற்றொழில் காண்டி. விதியா? அந்த விதிக்கே நான் ஒரு விதி பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் மேலும் மேலும் குதித்து எழுகிறார். அப்போ இந்த விதிக்கே நான் விதி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனா அவர் அந்த இளமை ரத்தம் கொதிக்கிறது, அதனால அவர் விதிக்கே நான் விதி செய்வேன், நான் விதியவே மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன அந்த லக்ஷ்மணன் கூட ஒரு நேரம் விதியை பற்றி உணர வேண்டியதாக வருகிறது. அது எப்போ அப்படின்னா, மூவருமாக காட்டுக்கு போயிட்டாங்க. ராமனும் சீத்தையும் காட்டுக்கு போறாங்க. ராமரை மட்டும்தான் போக சொன்னாங்க வனவாசத்துக்கு. 12 ஆண்டுகள் சீதா தேவிய போக சொல்லல. ஆனா அவங்க காடெல்லாம் சுடுமா, நீ வராத, நீ இங்க அரண்மனையில இரு, 12 ஆண்டுகளை நான் சீக்கிரம் கழிச்சுட்டு வந்துருவேன் ராமர் சொல்லும் போது, நீ பிரிவிடம் சுடுமோ அக்கானகம், உங்களை பிரிஞ்சிருக்கிறத விட அந்த காடு எனக்கு சுடுமா? சுடாது, உங்க கூட தான் நான் இருப்பேன். நீ பிரிவினும் சுடுமோ அக்கானகம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியாரும் ராமரோட வந்துட்டாங்க. உங்க 2 பேருக்கும் சேவை செய்யறதுதான் எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனும் அவங்க கூட வந்துட்டாங்க. இப்படியாக 3 பேரும் கானகத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த 12 ஆண்டுகள் முடிகிற சமயத்துல அவங்களுக்கு மீண்டும் சோதனை வருது. அந்த மாயமான் ராவணன் சீதா பிராட்டிய பார்த்துட்டு அவங்க மேல காமவயப்பட்டு விடுகிறான். அப்போ அந்த ஒரு மாயமான அனுப்புகிறான். அங்க இருக்க சீதா பிராட்டிய லக்ஷ்மணனும் ராமனும் காவலுக்கே இருக்காங்க. இந்த 2 காவலையும் உடைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு மாயமானை, மாரிசன் என்பவனை ஒரு மாயமான் வேஷம் போட்டு அனுப்புறேன். அந்த மான் அவ்வளவு அழகான ஒரு மான், தங்க மான் போல அப்படி சீதா பிராட்டியார் முன்னால அப்படி அங்கிட்டு ஓடுது. அதை பார்த்து சீதா பிராட்டியார் ரொம்ப ஆசைப்பட்டு ராமபிராட்ட கேக்குறாங்க, இந்த மானை எனக்கு பிடிச்சுட்டாங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவும் ராமனனுடைய வேலைன்னு இவங்க 3 பேருக்கும் தெரியாது. அது இவ்வளவு அழகா எந்த மானுமே இருக்காது. ஒரு தங்கம் போல இருக்கு, அது மேல முத்துக்கள் கற்கள் பதிக்கப்பட்டது போல இருக்கு. இப்படி ஒரு மான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இது ஒரு மாயமானாக இருக்கும், இது வேண்டாம் அப்படின்னு ராமபிரான் இவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. கேட்கல சீதா பிராட்டியார். அதுதான் அந்த விதி கேட்க விடாது. விதினா என்ன? ஒரு செயல் நம்ம கண்ணு முன்னால ஒரு அக்கிரமம் நடக்கும், அதை தீர்க்கிறதுக்கு நமக்கு வழியும் தெரியும். ஆனா அந்த விதி நம்மளை அந்த செய்ய விடாது. அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த வேலையை நம்மளை செய்ய விடாதபடிக்கு 4 பக்கமும் செக் வச்சு, அதுதான் விதியின் செயலாக இருக்கும். அப்படிதான் அன்னைக்கு சீதா பிராட்டியாருக்கும் நடந்தது. ராமபிரான் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, சீதா பிராட்டியார் கேட்கல. சரி வேணும், லக்ஷ்மணனை போய் பிடிச்சிட்டு வர சொல்றேனே, நான் உன் கூட துணைக்கு இருக்கிறேன். ஆமா, லக்ஷ்மணன் பிடிச்சிட்டு எனக்கு என்ன, நம்ம வனவாசம் முடிய போது, நம்ம அரண்மனைக்கு போக போறோம், நான் இங்க இந்த மானை பிடிச்சிட்டு வந்தேன், என் கணவர் எனக்கு இந்த மானை பிடிச்சு கொடுத்தாருன்னு எல்லாத்தையும் சொல்றது எனக்கு பெருமையா, என் குழந்தைனார் எனக்கு பிடிச்சு கொடுத்தாருன்னு சொல்றது எனக்கு பெருமையா அப்படின்னு சொல்லி ராமரையே அனுப்புறாங்க சீதா பிராட்டியார். அதுக்கு மேல ராமராலம் இருக்க முடியல. சரி, லக்ஷ்மணனை சீதா பிராட்டிக்கு காவல் வச்சுட்டு அவர் போயிடுறாரு. அவர் போய் அந்த மான் ரொம்ப தூரம் ஓட்டம் காட்டுது. ராமரும் பின்னாடியே ஓடி ரொம்ப தூரம் போன பிறகு இந்த மாயமான் ராமர் போல ஒரு குரல் கொடுக்குது, லக்ஷ்மணா அபயம், சீதா அபயம் அப்படின்னு. ராமர் ஆபத்துல இருக்கிற மாதிரி ஒரு குரல் கொடுத்தா அந்த லக்ஷ்மணன் ஓடி வந்துடுமா அப்படின்னு சொல்லி, லக்ஷ்மணா சீதா அப்படின்னு ராமபிரான் கத்துற மாதிரி ஒரு குரல் கொடுக்குது. இத சீதா தேவி கேட்டுட்டு ராமபிரான் லக்ஷ்மணா சீதான்னு கத்துறாங்க. லக்ஷ்மணா நீ உடனே போ அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மணன் போக மாட்டேங்கிறாரு. இல்லை, இது அண்ணனுடைய குரல் இல்லை, இது ஏதோ ஒரு மாய வேலையாக இருக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றாங்க. சீதா பிராட்டியார் கேட்கல. அதுதான் விதி. சீதா பிராட்டியார் கேட்கல. நீ போறியா
அங்க உங்க அண்ணன் ஆபத்துல இருக்கிறாங்க, லக்ஷ்மணா சீதான்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு. அது ராமருடைய பொருள் தான். இல்ல இது ஏதோ மாய வேலையா இருக்கும்னு சொல்லிட்டு நீ இருக்கியே, எதுக்காக அப்படி இருக்கிற, நீ இப்ப போறியா, இல்லைன்னா அந்த பக்கம் காட்டு தீ இருக்கு, இந்த காட்டு தீயில விழுந்து நான் செத்துறவா, நீ போறியா அப்படின்னு சீதா பிராட்டியார் கேட்ட உடனே லக்ஷ்மணனால மறுக்க முடியவில்லை. சரி அண்ணி கவலைப்படாதீங்க, பத்திரமா இருங்க, ஆனா ஒரு கோடு கிழிக்கிறேன் நானு, அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோடு கிழிச்சுட்டுதான் அவர் போறார். இந்த கோடை தாண்டி சீதா பிராட்டியார் வராம இருந்தா ராமர் கதையே இருந்திருக்காது. அப்போ அவர் போயிறாரு. இவர் போன உடனே அப்போ அந்த அப்படி போகும்போது கூட அப்பத்தான் லக்ஷ்மணன் உணர்கிறார், விதியின் கொடுமை இது, போகமாட்டேன், அண்ணனோட குரல் இல்ல, இது ஏதோ மாய வேலைன்னு நான் சொல்றேன், அண்ணி கேட்க மாட்டாங்க, இந்த காட்டு தீயில விழுந்து உயிரை விடவா, நீ போய் அண்ணனை காப்பாத்துறியான்னு கேக்குறாங்களே, இப்ப என்ன பண்றது, இதுதான் விதியின் செயலோ, விதிக்கே விதி செய்வேன்னு அன்னைக்கு நான் அண்ணன்ட்ட சொன்னேனே, இன்னைக்கு இவங்க இப்படி சொல்றாங்களே, அப்போ வெஞ்சின விதியினை வெல்ல வல்லவமோ, இதுதான் விதியோ, விதியின் வெஞ்சின விதியை யாராலும் வெல்ல முடியாதோ அப்படின்னு அந்த இடத்துல அந்த விதியின் கொடுமையை லக்ஷ்மணன் உணர்ந்ததாக ராமாயணத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ விதியை பத்தி நான் விதிக்கே விதி செய்வேன், விதியாலையா நம்மளை காட்டுக்கு அனுப்ப சொன்னாங்க, விதிக்கு விதியாகும் என் விட்டொழில் காண்டின்னு ராமர்கிட்ட கொதிச்சவரு இன்னைக்கு சீதா பிராட்டி நீ போய்தான் ஆகணும், அவரால் ஒண்ணும் செய்ய முடியல, இப்படித்தான் ஒண்ணும் செய்ய முடியாம 4 பக்கமும் நமக்கு செக்கு வைக்கும் விதி. அப்போ வெஞ்சின விதியை வெல்ல வல்லாமோ, யாராலையும் இந்த வெஞ்சின விதியை ஜெயிக்க முடியாதோ, விதி போல ஆகட்டும், நான் போக மாட்டேங்கிறேன் போன்னு சொல்றாங்க. சரி வேற என்ன பண்றது, விதியை யாரால மாற்ற முடியும் சொல்லிட்டு அவர் போறதாக இருக்கு. அப்போ இப்படியாக ஒரு விதியோட வலிமை இப்படியாக இருக்கிறது அப்படிங்கறதுக்காக நாம இப்போ இந்த கதையை பார்ப்போம். அப்போ இந்த விதி என்பது நம்மகிட்ட இந்த விதியெல்லாம் ஜெயிக்குது, ஒரு கேடு நடக்குது, அது ஜெயிக்கணும், அது ஜெயிக்கிறதுக்குரிய திறமையெல்லாம் நம்மகிட்ட இருக்கும், அதுக்குண்டான எல்லா ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அந்த விதி நம்மளை செயல்பட செய்யாது, நம்முடைய ஆற்றல் எதையும் இயங்க செய்யாது, மழுங்கடித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அதுதான் விதி. நான் ஏன் அப்படி செஞ்சேன்னே தெரியல, என் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் விதி. ஒரு பிரச்சனை வரும், தீர்க்க வழி தெரியும், ஆனால் செய்ய முடியாது, அதுதான் விதி. அப்போ இந்த 3 வினை பார்த்தோமே, என்னென்ன வினை பார்த்தோம், 3 வினையாக இருக்கு. நம்ம செஞ்ச வினையெல்லாம் மொத்தமா மூட்டையா பிடிஞ்சு கிடக்கிறது சஞ்சித வினை. அதுல கொஞ்சத்தை பொறுக்கி நம்மளை அனுப்புறாங்களே இறைவன், நம்ம தலையில எழுதுறாங்களே, அது பிராப்தம். சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம். இங்க வந்த பிறகும் நம்ம வினையை சேர்க்கிறோமே, வினையை தொலைக்க வந்த இடத்துல புது வினையை சேர்க்கிறோமே, அது ஆகாமியம். இப்போ இந்த 3ஐயும் போக்கணும். இந்த 3ஐயும் போக்குனாதான் நாம யமபடரை கடந்து அந்த மோட்சத்தை அடைய முடியும். இல்லைன்னா மீண்டும் 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 இந்த பிராப்தத்தை வாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல பிரிஞ்சுக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். அப்போ இதை எப்படி போக்குறது அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வேதங்கள் நமக்கு கற்று தர்றாங்க. பற்றற்ற வாழ்வு வாழும்போது நம்முடைய இந்த மனோ வாக்கு காயங்கள் எல்லாம் ஒரு குருபெருமான் சந்நிதியில போய் பாவ மன்னிப்பு கேட்கும் போது சுத்திகரிக்கப்படுதுன்னு பெருமான் அவங்க அருள் செய்யறத இன்னைக்கு குருவாக்கிட்ட பார்த்தோமே. அப்படி சுத்திகரிக்கப்படும் போது நம்ம தலையில் எழுதின அந்த எழுத்தெல்லாம் அழிக்கப்படுகிறது. நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் போது, இந்த உலக பற்று இல்லாம வாழும்போது, அதுதான் இந்த உலக பற்றிலே இருக்காத, இது அழிஞ்சு போற உலகம் தெரிஞ்சுக்கோ, இதுக்காக இந்த இடையில இப்படி அழிஞ்சு போற இந்த வாழ்வுக்காக நீ வரல அப்படின்லாம் நமக்கு பாடங்களை கற்பித்து கொடுத்து நம்ம பற்றை எல்லாம் அறுத்து அதை நம்மளை உணர செய்து, நாம மனோவாக்கு காயங்களால் செய்த அந்த திரிகரணங்களால நாம செய்த பாவங்கள் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பிராப்த வினைகள் மன்னிக்க பெறுகின்றன, அழிக்க பெறுகின்றன.
அது ஒரு குருபெருமான் சந்நிதியில தான் அது நடக்கும். அப்படி ஒரு நல்ல பாடங்கள்லாம் நமக்கு கற்பித்து கொடுத்து, நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் கற்பித்து கொடுத்து, எப்படி பற்றற்ற வாழ்வு வாழணும் அப்படின்லாம் நமக்கு கற்பித்து கொடுத்து, மேலும் ஆகாமிய வினைகள் எல்லாம் சேர்க்காம கொண்டு வந்த வினைகளையும் அந்த தலையோட்டில் இருக்கிற விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை பதிப்பிக்கிறவர்களாக குருபெருமான் இருக்கிறார்கள். அப்போ இந்த கொண்டு வந்த இரு வினைகள், கொண்டு வந்த வினைகள் பிராப்தம். அது நாம பற்றற்ற வாழ்க்கை வாழும்போது இனிமே ஆகாமிய வினைகள் சேராம இருக்கும். இந்த கொண்டு வந்த வினைகள் அனுபவித்தே தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொண்டு வந்தோமே அந்த சில வினைகளை அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தயிர் இருக்கு, அது ஒரு தயிரை மத்தினால் கடைய 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 வெண்ணெய் திரண்டு வரும். அந்த மத்தினால் அடிபட அடிபட அடிபடதான் அந்த வெண்ணெய் திரண்டு வரும். அதுபோல இந்த ஆன்மா துன்பத்தினால் அடிபட்டு 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 தான் ஞானத்தை பெறும். அதுவரை இந்த ஞானத்தையே பெறாது. அப்ப இந்த மத்தினால் எத்தனை அடி அடிச்சா இந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் திரளும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமான்னா தெரியாது. கரெக்டா 40 அடி அடிச்ச பிறகு வெண்ணெய் வரும்னா கரெக்டா 40 தடவை அடிச்சுட்டு வெண்ணெய் வருதான்னு பார்க்கலாம். அப்படிலாம் கிடையாது. சில அந்த தயிரின் பக்குவத்தை பொறுத்து கொஞ்சம் அடியிலேயே வெண்ணெய் தரலாம். சில தயிர் இன்னும் நிறைய நேரம் கடைஞ்சாதான் வெண்ணெய் வரும். அதுபோல ஆன்மாவின் பக்குவத்தை பொறுத்து ஒரு சில அடிகளிலே சில ஆன்மாக்கள் ஞானத்தை பெற்றுவிடும். சில ஆன்மாக்கள் நிறைய அடி அடிச்ச பிறகுதான் ஞானத்தை பெறும். அப்படின்லாம் இந்த வினைகள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சைவ சித்தாந்த நூல்கள்ல குறிப்பிடுறாங்க. அப்போ இப்படியாக இந்த ஆன்மா அடிபட்டு அடிபட்டு பக்குவம் அடைந்து நிற்கும் போது இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, இந்த உலக பற்று எப்ப அரும் அப்படின்னா அந்த கொண்டு வந்த பிராப்த வினைகளால இவன் அடிபட்டு அடிபட்டு நிற்கும் போதுதான் இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, இது எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு குருபெருமான் வேணும், மோட்சத்தை காட்டுகிற எனக்கு ஒரு குருபெருமான் வேணுங்கிற எண்ணமே இந்த மனிதனுக்கு அப்பத்தான் வரும். அப்பதான் இவன் குருவை தேடி போவான். அல்லது இவன் பக்குவம் அடைந்து விட்டால், அது ஒரு வசந்த காலமாக இருந்தால் குருபெருமானே அவனை தேடி வருவார்கள். அப்ப இறைவனே குருவாக உருவெடுத்து இவனுடைய பக்குவம் அடைந்த நிலையை பார்த்து அவர்களே அப்ப இவன் அனுபவிச்சு அந்த பிராப்த வினைகளையும் தொலைச்சி பக்குவம் அடைஞ்சிடறான். பக்குவம் அடைந்து ஞானத்தை பெற்று இந்த உலக வாழ்வில் பற்றற்று வாழும்போது இனி ஆகாமிய வினைகளையும் சேர்க்க மாட்டான். அப்போ இந்த 2 வினைகளும் தொலைக்க பெறுகின்றன. அப்போ அந்த சஞ்சித வினைகள் மூட்டை மூட்டையா இருக்கே, அதை தொலைக்கணுமே. அதை தொலைக்கிறது தான் குருபெருமான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. இவன் இந்த 2 வினையையும் இனி ஆகாமிய வினைகள் செய்ய மாட்டேங்கிற பக்குவ நிலைக்கு இந்த உலக பற்றற்று குருபெருமான் வார்த்தைகளை செவியில கேட்கறதுக்கு தயாராக இவன் நிற்கும் போதுதான் அவங்க வருவாங்க. இவனை ஆட்கொண்டு இவனுக்கு பல உபதேசங்கள் செய்து இவன் அவர்கள் கைவசப்படும் போது, அவர்களை கைப்பொருளாக வைத்துக் கொள்ளும் போது, இவன் சஞ்சித வினையாக அந்த மூட்டைகளை சேர்த்து வச்சிருக்கிறானே அதை பூரா அவங்க எரிச்சிருவாங்களாம். அப்போ விருப்பு வெறுப்பில்லாமல் பற்றற்று இருக்கும் பொழுது ஆகாமிய வினைகள் சேராது. அனுபவித்து தீர்க்கும் பொழுது பிராப்த வினைகள் அழிந்துவிடும். ஆனால் இந்த சஞ்சிதம் இந்த 2ஆலும் போகாது, அது மலை போல குவிந்திருக்கிறது. ஆனால் நாம் இந்த ஞானத்தை பெற்று பக்குவம் அடைந்தவுடன் இறைவனே குருவாக கையாலே தொட்டு கண்ணாலே பார்த்து அதை எரித்து சாம்பலாக்குவார்கள். அதுதான் தேகத்துடன் ஒரு குருபெருமான். ஜீவன் முக்தர், ஜீவித்திருக்கும் போதே முக்தி அடைந்த ஒரு குருபெருமான் அவர்கள் வேணும். அதுதான் அவங்கதான் இந்த தலையோட்டில் இருக்கிற விதி எழுத்தை மதி எழுத்தாக மாற்றுவார்கள். இதெல்லாம் ஒரு வினை கொள்கை, விதி கொள்கை அப்படின்னு சைவ சித்தாந்த நூல்ல போட்டு கடைசியில
இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் என்ற விதி இருப்பவர்களுக்கே இது புரியும் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்ப புரியும்? இதெல்லாம் படிச்சா கூட சில பேருக்கு புரியாது. என்னமோ எழுதியிருக்காங்க அப்படின்னு போயிடும். இது இவனுக்கு புரியணும், இவன் ஆத்மா பக்குவம் அடையணும், இவன் ஒரு மெய்க்குரு பெருமானை சேரணும் அப்படின்னா தான் அது புரியும். அப்போதான் இவனுக்கு அந்த மெய்க்குரு பெருமான் கிடைப்பாங்க. அந்த பிரபஞ்சம் இவனுக்கு உதவி செஞ்சு இவன் தேடி அடைகிறானோ அல்லது அவங்களே தேடி இவனை வர்றாங்களோ அதுக்குண்டான அந்த காலமும் நேரமும் கணிதமும் கூடி சேரும். அதுதான் வினைவே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. விதியையும் மதியால் வெல்லலாம். மதிங்கிறது என்ன? நம்ம மதியெல்லாம் இல்ல. மதி அப்படின்னாலே அறிவுனாலே அது இறைவனுக்கு தான் சொந்தம். நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் கடன் கொடுத்துருக்காங்க. அதையும் நாம அந்த அறிவை மனசா மாற்றி வச்சிருக்கோம். அதை திரும்ப அறிவா மாத்துறதுக்கும் அவங்கதான் வரணும். இறைவனுடைய அறிவு முற்றறிவு, நம்மளுக்கு கொடுத்தது சிற்றறிவு. அப்ப அந்த மதியால் வெல்லலாம் அப்படின்னா அது இறைவனாலதான் வெல்ல முடியும். அந்த விதியை நம்மளால வெல்ல முடியாது. நாம செய்யறது இந்த 2 வினைய, அந்த வினையவே 3ஆ பிரிச்சுட்டாங்கல்ல. இந்த 2 நம்ம இனிமே சேர்க்காம இருக்கலாம். ஏற்கனவே கொண்டு வந்ததை அனுபவிச்சு தொலைச்சிடலாம். அனுபவிச்சு தொலைச்சு உலகப்பற்று அறுத்தரலாம். ஆனா சேர்த்து வச்சிருக்கோமே மூட்டையா, அதை வெல்ல அந்த மதியால் மட்டுமே தான் முடியும். அதுதான் திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அது அறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உந்தனக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும். நீ ஒரு எத்தனையோ வெனை செஞ்சு சேர்த்து வச்சுக்க, இப்ப ஒரு வெனை செய். என்ன வெனைனா எம்பிரான் கழல் போற்று, குருபெருமான் திருவடியை பற்று. அப்படி செஞ்சினா செய்வினை எம்மை தீண்ட பெறாது. திருநீலகண்டம் அவர் நிறைய பாடல்ல நான் சொல்றது ஆணை அப்படிங்கிறது தான் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லுவார். கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும், செய்வினை எம்மை தீண்ட பெறாது, இது என் ஆணை அப்படின்னு திருஞான சம்பந்தர் ஆணையிட்டு சொல்றாங்க. அப்போ திருநீலகண்டர் அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் வந்தது? பார்க்கடலை கடையும் போது அதுல விஷம் வந்தது. அந்த விஷத்தை எடுத்து சிவனே முழுங்கிட்டாங்க. பார்வதி தேவி அதை கழுத்து கீழே இறங்காதபடி குடிச்சிட்டாங்க. அந்த கழுத்திலே நின்றதுனால அந்த கழுத்து ப்ளூ கலரா நீல கலரா ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்களுக்கு அந்த நீலகண்டம், நீல கலர் கழுத்து, திருநீலகண்டர்ன்ற பேர் வந்தது. அது எல்லாம் நம்மளுடைய வினைகளை அவங்க முழுங்கிக்கிறாங்க. நாம செஞ்சு வச்சிருக்கோமே, குமிச்சு வச்சிருக்கோமே வினைகளை, விஷங்களை, இந்த விஷங்களை நாம அவங்கள சரணடைந்ததும் அவங்க எடுத்து முழுங்கிடுறாங்க. அது அவங்களுக்கு கழுத்தோட நின்று உள்ள இறங்காது அவங்களுக்கு. அதுதான் இந்த உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் வாங்கி சேர்க்கிறதுக்கு, இந்த உலக மக்கள் எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருமே இன்னைக்கு கூட பாடினாங்களே, எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட எந்த நிட நாட்டம்னா அந்த பாடல்ல எல்லோருமே தான் இருக்கு. பெருமான் அவங்க ஊடால கூடி கொண்டு எல்லா ஜாதி மக்களுமே எவ்வுலகமுமே அவங்களுடைய இசை அப்படியாக இருக்கு. எல்லாரும் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அத்தனையும் வாங்கி தான் முழுங்கி தன்னுடைய கழுத்து விஷ கழுத்தா நீல கழுத்தா இருந்தாலும் பரவாயில்ல, தான் அதை மாற்றிக்கொள்ளலாம். அதனாலதான் இறைவனுக்கு திருநீலகண்டன் என்ற பெயர் வந்தது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்போ இப்படித்தான் நம்முடைய வினைகளை எல்லாம் ஏற்று அந்த நம்முடைய ஜீவனில் வாடாத தீபத்தை, சிவன் என்னும் வாடாத தீபத்தை அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள். அப்போ அதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்முடைய பாவத்தெல்லாம் அவங்க கிட்ட மன்னிப்பு, ஏற்கனவே செய்த பாவங்களை அவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும். அதனாலதான் உலகத்துல எல்லாம் கோயில்ல போய் அங்க பிரதட்சணம் பண்ணணுங்கிற பழக்கம்லாம் நீ செஞ்ச வினையெல்லாம் தீரணும். அது இறைவன் சந்நிதி முன்னால போய் அங்க பிரதட்சணம் பண்றதெல்லாம் எதுக்கு? அந்த வினை தீர்ப்பதற்கு தான். பெருமானவர்கள் நமக்கு அந்த அருளமுதம் திருவாக்கியம் 80ல கொடுக்குறாங்க. உலக வழக்கத்தில் ஒருவன் செய்த பாவம் தீர்வதற்கு ஒரு தேவபிரான் சன்னதியில் தன் அங்கங்கள் யாவும் தரையில் பட புரண்டு அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும், அல்லது அத்தெய்வ திருமேனியின் செவி கேட்க தன் குற்றத்தை வாய்விட்டு சொல்லி மன்னிப்பு தேட வேண்டும் என்ற வேத விதி இருக்கிறது.
அவ்வாறு நீயாக உன் மனத்தில் உன் குற்றத்தை நினைத்து உருகி நீ செய்த பாவம் தீரும்படியாக இறங்கி நன்னம்பிக்கை வைப்பை ஆலயத்தில் ஓத வேண்டும். எப்படி இந்த உலக மக்கள் குருபெருமான் சந்நிதின்னு நினைச்சு ஒரு ஆலயத்துல போய் அங்க பிரதட்சணம் பண்ணாங்களோ, அதே போல நீ செய்த பாவங்களை ஆலயத்துல வச்சு இறைவனை நினைச்சு நன்னம்பிக்கை வைப்ப நீ ஓத வேண்டும் தான் நமக்கு பெருமான் அவர்கள் நன்னம்பிக்கை வைப்பெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்முடைய வினைகளை அப்படித்தான் நம்ம தீர்க்கணும். இந்த 2 வினைகளை நாம தான் தீர்க்கணும். அதுக்கு உண்டான நல்ல பழக்கத்தை எல்லாம் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க பெருமான். அவங்க ஏன் அவங்களே தீர்க்கலாமே. தூக்கத்தை குறை, உணவை குறை, ஊனிச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியே. உன்னை தூக்கத்தை குறைன்னு தான் சொல்ல முடியும், நீ தான் அதை செய்யணும். இந்த 2 வினையை நீ தான் தீர்க்கணும். இந்த 2 வினையை நீ தீர்த்தினா அந்த மூட்டை வினையை நான் எரிச்சிருவேன். அப்போ நாம தான் அதை செய்யணும். அதை செய்யறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க அவங்க. அதோடு நீ குனிந்து தரையை தொட்டு பிறகு நிமிர்ந்து 2 கைகளையும் சிரசின் பின்பாகம் வைத்து சிரவணக்கம் செய்தால் உன் பாவங்கள் சங்கரிக்கப்பட்டு. எப்படி நம்ம பாவங்கள்லாம் சங்கரிக்கப்படுதுன்னு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம வணக்கத்துல நம்ம செய்யற அந்த வணக்க முறைகளில் எல்லாம் உள்ளத்துல உணர்ந்து செய்யணும். நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேன், தெய்வமே என்னை மன்னிச்சு போங்கன்னு உள்ள முருகி கேட்கணும். அப்படி கேட்கும் போது உன் பாவங்கள் சங்கரிக்கப்பட்டு நீ உடல் எடுத்த முழு பலனையும் தர நாம் தயாராக இருக்கிறோம். அவங்க தயாராக இருக்கிறாங்க நீ சேர்த்து வச்சு தம்பி வினை மூட்டையை எரிக்கிறதுக்கு. நீ இந்த ஆகாமி இன்னும் வந்த இடத்துல வினைய சேர்க்காம கொண்டு வந்த பிராப்தத்தையும் அனுபவிச்சு தீர்த்து இந்த உலக பற்றற்று நீ நிக்கணும். செய்த கர்மங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்படியெல்லாம் கேட்கும் போது இந்த உடல் எடுத்த பயனை நீ அடைவாய். யமபடரை கடந்து மோட்சத்தை அடைவதுதான் இந்த உடல் எடுத்த பலன். அது கிடைக்கும். இவ்வாறு உன் பாவத்தை சங்கரிக்க வந்தவர் இந்த எல்லையை தவிர வேற எங்காவது இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அப்போ இந்த பாடி ஒரு குருபெருமான் சன்னதியில போய்தான் நாம அந்த வினைகளை 3ஆ பிரிச்சு அந்த 2 தொலைக்க முடியும். இந்த 2 தொலைச்சோம்னா 3ஆவத அவர்களே நமக்கு தொலைத்து அதை எரித்து விடுவார்கள். அப்போ அந்த ஜீவன் முக்தர்கள் அவங்க யாரா இருக்காங்க? அவங்களுடைய சந்நிதியில போய் நாம நம்மளுடைய பாவத்தை தொலைத்துக் கொள்ள வேண்டும். அது யார்? அந்த மெஞ்ஞான புருஷரின் திரு சன்னிதானமே நம்முடைய பாவத்தை தணிக்கும் திருத்தலமாக இருக்கிறது. பாவம் அடர விடாது தகிக்கும் கோட்டை அரணாக இருக்கிறது. அது ஒரு தேவ புருஷரை அடைந்து அவர் மூலமாக ஜீவ நிலையாகிய தேவ நிலையை பிரம்ம நிலையை அறிந்தவன் எவனோ, அதாவது மனு தோற்றத்தில் வைத்து தேவ ரகசியத்தை உணர்ந்து கொண்டவன் எவனோ, இந்த மனு தூரத்துல இருக்கும் போதே நீ இதை உணர்ந்து கொள்ளும். அதுதான் சொர்க்கம். அவர்கள் அன்பே சொர்க்கம், அவர்கள் வெறுப்பு நரகம். சொர்க்கம்ங்கிறது செத்த பிறகு இல்ல, இங்கேயே நாம முடிவாயிடும். சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா. இங்கேயே ஜீவன் அந்த ஜீவனுக்குரிய கல்வியை படிக்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஜீவன் முக்தர்ன்ற பெயரை கொடுத்துருவாங்க. அவனையே அமரர் என்று 7 வகை தோற்றத்தில் முதலிடம் தந்து வைத்துள்ளார்கள். அப்போ அப்படி ஒரு ஜீவன் முக்தரை சந்தித்து நாம மன்னிப்பு கேட்கும் போதுதான் நாம ஜீவன் முக்தர் என்ற பெயருக்கு உரியவர்களாகவும் நாம ஆகிறோம். அப்போ எந்த காலத்துக்கும் நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை உன் ஜீவன் தலையில் ஏற்றி வைக்கிற அந்த சிவநிலை, சிவன் என்னும் வாடாத தீபம் நம்ம தலையில ஏற்றி வைக்கப்படுது அப்படின்னா, அந்த சிவன் என்னும் வாடாத தீபம் நம்ம தலையில ஏற்றி வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, எக்கோடி சிவநிலைனா என்ன நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. எக்கோடி காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை உன் ஜீவன் தலையில் ஏற்றி வைக்கும் யமனின் அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம், அதுவே சிவநிலை. அப்போ நம்மள அந்த சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்கன்னா, அந்த யமன் படரை நம் தலையில் ஏற்றி வைக்காதபடி அந்த யமனுடைய அதிகாரத்தை கடந்தேறி அந்த நிலையில நம்மளை கொண்டு வைக்கிறாங்க. யமனுடைய அதிகாரம்
எப்ப இருக்கும்? நாம இந்த மனித தத்துவத்துல இருக்கிற வரைக்கும் தான் யமனுடைய அதிகாரம் நம்மகிட்ட செல்லும். சொல்லுவாங்க யமனுக்கு பேரு காலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் மார்க்கண்டேயர் சிவபெருமானை பிடிச்சுக்கிட்ட உடனே காலனை காலால் உதைத்த கருணேசா அப்படின்னு நம்ம பாடுவோம். காலனை காலால உதைச்சு தள்ளிடுறாங்க. காலன்னு ஏன் காலன் யமனுக்கு ஒரு பேர் வந்ததுன்னா, நாம இந்த தத்துவங்களுக்குள் இந்த நம்ம 96 தத்துவம் எல்லாம் பார்த்துமே, அதுல இந்த வித்யா தத்துவங்கள் 7ன்னு பார்த்துக்கோம். அதுல காலம் ஒரு தத்துவம். இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து நின்றவர் சிவன். இந்த தத்துவம் எல்லாம் நம்ம இந்த வித்யா தத்துவம் எல்லாம் மனுஷனுக்கு இறைவன் கொடுத்த தத்துவங்கள். அது மேல சிவ தத்துவம்னு சில தத்துவங்கள் சொல்றாங்க சைவ சித்தாந்த நூல்கள்ல. நம்ம சிவனை பற்றி கொள்ளும் போது நம்ம இந்த மனித தத்துவத்தை கடந்து சிவன் தத்துவத்துக்குள்ளாக ஆகி விடுகிறோம். அந்த தத்துவத்துக்கு எவன் வர முடியாது. அதனாலதான் மார்க்கண்டேயர் இந்த கால தத்துவத்தை எல்லாம் கடந்த சிவபெருமானை கட்டி கொண்டதால் அந்த யமன் கால தத்துவத்துக்குள்ள இருக்கிறவனைத்தான் யமன் பிடிக்க முடியும். அவன் கால தத்துவம் கடந்து என்னை பிடிச்சுக்கிட்டானே, இப்ப நீ ஏன் பிடிக்கிற அவனை அப்படின்னு அந்த காலனை காலால் உதைத்து தள்ளினார்கள் சிவபெருமான். அப்ப அப்படியான ஒரு சிவநிலைக்கு, இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்த சிவநிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த விதி எழுத்தெல்லாம் மாற்றி எழுத பெறும். அதனாலதான் மார்க்கண்டேயர் 16 வயசுல அவரு அடக்கமாகணும் அப்படின்ற விதி அவர் தலையில எழுந்தாலும் அவர் சிரஞ்சீவியாக சிவனை கட்டி கொண்டதால் சிரஞ்சீவியாக வாழ பெற்றார். அவருடைய தலையில் இருந்த அந்த விதி எழுத்து மாற்ற பெற்றது. அப்போ ஒரு புத்தர் நூல்ல எழுதியிருக்காங்க, உலகம் உங்கள் மூச்சு நின்ற பிறகும் ஆசை மிச்சம் இருக்குமானால் அதற்கு பெயர் மரணம். ஆசை 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 கடைசி வரையும் இந்த உலக இச்சையிலே இருந்தா சாவுதா. உங்கள் மூச்சு நின்ற பிறகும் ஆசை மிச்சம் இருக்குமானால் அதுக்கு பேர் மரணம். ஆசை நின்ற பிறகும் உங்களுக்கு மூச்சு இருக்குமானால் அது முக்தி. ஆசையே நின்ன பிறகும் மூச்சு இருக்கும்னா, மூச்சு இருக்கும் போதே ஆசையெல்லாம் தொலைச்சிரு. செத்த பிறகும் ஆசையை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மரணம் தான். மூச்சு இருக்கும் போதே ஆசையெல்லாம் விட்டு விடுத்தீங்கன்னா மரணம் இல்லா பெருவாழ்வு. இது புத்தத்திராங்க அவங்க நூல்ல கொடுத்துருக்காங்க. உங்கள் மூச்சு நின்ற பிறகும் ஆசை மிச்சம் இருக்குமானால் அதன் பெயர் மரணம். ஆசை நின்ற பிறகும் உங்களுக்கு மூச்சு இருக்குமானால் அது முக்தி. அப்போ ஆசையை ஒளி. அப்போ உடல் எடுத்து வந்துள்ள ஒரு ஜீவன் முத்தர் அவர்களை சார்ந்து நின்றால்தான் நாம ஒரு ஜீவன் முத்தராக, நாமளும் ஒரு ஜீவன் முத்தராக ஆக முடியும். அதை நமக்கு நிறைய இடத்துல பெருமானவங்க நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஜீவன் முத்தன் ஒருவன் ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு அவன் உரியவன் ஆகிறான். அத்தகைய ஞான முதலே ஒரு ஜீவன் முத்தர் அல்லாது வேறு எவர் கொடுத்தினும் நிஜ பயன் இல்லை. அப்போ தூலம் எடுத்து வந்திருக்கும் போதே, தூலம் எடுத்து வந்தவங்க தான் ஜீவன் முத்தர். ஒளியை இந்த மெய்க்கு செலவிடுறவங்க தான் ஜீவன் முத்தர். அப்படிலாம் நமக்கு பெருமானவங்க நிறைய இடத்துல நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கைலாச வாசரின் திருச்சன்னதி அடைந்து அதுக்காகத்தான் இந்த மனிதன் மனிதத்தை எடுத்தது. அப்போ அவங்க திருச்சன்னதி அடைஞ்சு அவங்ககிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு நம்மகிட்ட எழுதி இருக்கிற அந்த விதி எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு துடைக்க பெற வேண்டும். அப்போ நாம அவங்களுக்கு இணங்கி நின்று நாம அந்த வினைகளை 3ஆக பிரிச்சு நம்ம பார்த்தோமே, அந்த 2 வினைகளை நாம தொலைச்சோமே. இனி ஆகாமிய வினையை சேர்க்காம கொண்டு வந்த வினையையும் அனுபவிச்சு தொலைச்சு அதன் மூலமாக ஞானம் பெற்று ஒரு குருபெருமானை அடையும் பொழுது ஏற்கனவே சேர்த்து வச்ச அந்த பாவ மூட்டைகள், அந்த சஞ்சித வினைகள் எல்லாம் அழிக்கப்படும். அதுதான் விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை நம்ம தலையில எழுதுவது. நம்ம பெருமானவங்க அமுதகலை ஞான போதத்திலேயே நமக்கு இதை கொடுக்குறாங்க. அதிசயம் கண்டவன் கை கொட்டி ஆனந்த கூத்தாட அருகிருந்து விண்ணவர்கள் அதற்கிசைகள் பாட விதி கடந்தோர் விடியளவும் உபதேசமீப்படியே விடிந்தவுடன் அடி தொழுது எழுந்து கரம் குவித்து பதியடைந்தோர் நூல்களுக்கு வீணறுத்த மேனாள் பண்ணிய பொய் மலங்களெல்லாம்
எடுத்ததனை துடைத்ததுமல்லாமல் வேதமணி பாத நிலை வைத்தவரோதயரே. அப்போ அந்த விதி கடந்த ஒரு ஜீவன் முத்தர் அவங்கள்ட்ட உபதேசம் பெறும் பொழுது அவங்களுடைய அவங்க துணிய இந்த நம்மளை முக்கியடை செய்யறதுக்காகவே தான் அவங்க துணியை செலவிடுவாங்க. அந்த துணியை கேட்க தொடங்கும் போதே, அந்த கல்வியை கற்க தொடங்கும் போதே நீர் ஜீவன் முத்தர் என்ற பெயருடையவனாக ஆகிறார். அதுக்கு முன்னால பதியடைந்த நூல்களுக்கு வீணருத்தம் பண்ணி வச்சிருந்த அந்த பொய் மலங்கள் எல்லாம் அரை நொடியில் அவர்கள் மாற்றி அவர்களுடைய அந்த உபதேசத்தால் விதி என்று உன் தலையில எழுதப்பட்டிருந்த அந்த எழுத்தை துடைத்ததும் அல்லாமல் உனக்கு அந்த மோட்ச நிலையும் அருள் செய்வாங்க. விதி என்றிருந்து எழுத்ததனை துடைத்ததும் அல்லாமல் வேதமணி பாத நிலை வைத்த வரோதயரே. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? நம்ம வினைகள் எல்லாம் செஞ்சுதான் இந்த உலகத்துக்கு வந்தோம். அதை மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு நாமளாதான் முயற்சி பண்ணி ஏற்கனவே கொண்டு வந்த அந்த பிராப்த வினைகளை எப்படியெல்லாம் மாற்றணும், அதுக்கும் அவங்கதான் அறிவுரை வழங்குறாங்க நமக்கு. உணவு கட்டுப்பாடு, இந்த உணவு கட்டுப்பாடு தான் நல்ல ஒழுக்கத்தை எல்லாம் நமக்கு கொண்டு வரும். மாமிச இச்சை மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உணவு கட்டுப்பாடோட இச்சை உறக்கம் உயிர் காணி, உணவு கட்டுப்பாடோட இது உறக்கத்தை குறை. இந்த உறக்கம் என்பது உன் ஜீவன் தலையில இடிவிழ செய்யும், அதை குறை அப்படின்னு நமக்கு அந்த நல்ல பழக்கங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து, இந்த உணவு கட்டுப்பாடுதான் நற்குணங்களை ஒரு மனிதனுக்கு கொண்டு வரும். அளவுக்கு மீறி அந்த லகுவான உணவு தான் இவனுக்கு நற்குணங்களை, சாத்வீக குணங்களை கொண்டு வரும். இந்த மாமிச உணவு போன்றவைகள்லாம் ராட்சச குணத்தை கொண்டு வரும். அதனால மாமிச உணவுகளை தவிர்த்து மென்மையான உணவுகளை சாப்பிடு. அடிக்கடி நம்ம பார்த்தோமே அன்னைக்கு லங்கனம் பரம ஔஷதம், அடிக்கடி பசியோட இருக்க கற்றுக்கோ. பசி உன் உடம்புல வர்ற நோய்க்கெல்லாம் மருந்தாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு நற்பண்புகளை விளைவிக்கும். இந்த நற்பண்புகள் தான் நம்ம கொண்டு வந்த அந்த பிராப்த மிகுதென அதை அனுபவிச்சு தீர்த்துவோம். ராமபிரானே அனுபவிச்சுதானே தீர்த்தாங்க. அப்ப நாம ஏமாத்துறோம். அப்போ அந்த கொண்டு வந்த வினைகளை அனுபவிச்சு தீர்த்து இந்த உலக பற்றி வெறுத்து இனி ஆகாமிய வினைன்னு சேர்த்து இனியும் வினையை சேர்க்காம குருபெருமான் அவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டால் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க நமக்கு உபதேசங்களாக தீட்சைகளாக வழங்கி 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 அதன் மூலமாக அதுக்கு நாம செவி கொடுக்கும் போது நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கோமே மூட்டைகள், சஞ்சித வினைகள், அதெல்லாம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகும். அப்படியாக அழிக்க செய்து நம்முடைய விதி எழுத்தை எல்லாம் நாம இன்னைக்கு பார்த்தோமே திருவாக்கியம். குரு என்பவர் உன் தலையோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கே பதிப்பிப்பார்கள். இப்படித்தான் இந்த வினைகள் எல்லாம் நாம கொண்டு வந்த அந்த நம்ம சேர்த்து வச்ச அந்த விதி எழுத்துக்கள் எல்லாம் ஒரு குரு பெருமான் சந்நிதியில் அதெல்லாம் அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அந்த இடத்துல மதி எழுத்தாக மாற்றப்பெற்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் உலர்த்த பெற்று வெளியே யாருக்குமே தெரியாம உலர்த்திடுவாங்க. பாவங்கள் எல்லாம் உலர்த்தப்பட்டு நம்முடைய இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி அந்த மரணமிலா பெருவாழ்வு என்னும் சிரஞ்சீவி பட்டத்தையும் நம் தலையில் சூட்டி வைப்பவர்கள் குரு பெருமானவர்களே. அவர்கள் இன்னைக்கு இந்த கலிகாலத்துல இந்த தெய்வெளிச்சாலை என்ற எல்லையை தவிர வேற எங்கேயுமே அப்படிப்பட்ட ஒரு குரு பெருமானவர்கள் இல்லை. அது யாருக்கு கிடைக்கும்? அவங்க யாருக்கெல்லாம் கிடைக்கணும்னு விதி இப்ப நம்ம பார்த்தோமே, அந்த விதி தத்துவங்கிற நூல் சைவத்தை இது யாருக்கெல்லாம் புரியணும்னு இருக்கோ அவங்கதான் இத படிப்பாங்க, அவங்களுக்கு தான் இது புரியும். அது போல யாருக்கெல்லாம் அந்த விதி எழுத்து அழிக்கப்படணும், மதி எழுத்து பதிப்பிக்கப்படணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த திருவாக்கியம் கண்ணுல படும். அவங்களுக்கு தான் அந்த குருபெருமான் கிடைப்பார்கள். அவர்கள் கிடைக்கிற ஒரு வசந்த காலமாக இது இருக்கிறது. அந்த வசந்த காலத்தில் அவர்களுடன் கூடிக்கொண்டு அந்த நாம சேர்த்து வச்ச அந்த சஞ்சித வினையை அவர்கள் எரிப்பதற்கு முன்னால நாம செய்யறது புதுசாக வினைகளை சேர்க்காம கொண்டு வந்த வினைகளையும் அனுபவித்து தீர்த்து இந்த உலகம் பற்று அவர்கள் திருவடியே பற்றாக கொண்டு அவர்கள் மேல் மட்டும் அன்பு செலுத்தி நம்ம வாழும் போது
நம்ம தலையிலும் அந்த சிவன் என்னும் வாழாத தீபம் ஏற்றி வைக்க பெறும். நமக்கு அந்த சிரஞ்சீவி மரணமிலா பெருவாழ்வு நமக்கு அருள பெறுவது நிச்சயம். அந்த நிச்சயத்தை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முக்கிப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். கற்போத்தறிவில் குழுமியிருக்கும் ஜீவ சகோதரி அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். அக்கா வினை தீ மதியை பற்றி எடுத்து வழங்கினாங்க. பாவியே துணை அழிதலை அழியா தலையாக, பவத்தலையை தவத்தலையாக, விதித்தலையை மதித்தலையாக, புழுத்தலையை வைரத்தலையாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா ஜீவனான முன்னாடி அவங்க முடிச்சுட்டாங்க. அப்போ ஜீவனானது சிவனாக விளங்கி நிற்கிறது. நம்மளாம் வேணுதா பண்றோம். அந்த விதி போய் அப்படி தெய்வத்தை ஒட்ட விடாம ஆக்கியது. தெய்வம் நம்ம வந்தவங்கள மாற்றிடுறாங்க. உலகத்துல சாவு எந்த கடுமையா ரசம் வச்சு கொண்டு வாங்க, அப்ப கொடுப்பாங்க அந்த கடைசி நேரத்துல அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. ஜீவனுக்கான பண்டிதம் எப்போ ஒரு காலத்துலதான் வரும். அதுல கூடிக்கொண்டவங்க எல்லாம் அதிர்ஷ்டத்தலையும் தோசித்தலையும் தாழ்த்தான்னு சொல்லுமே அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப இங்க சேர்ந்தவங்க எல்லாம் அதிர்ஷ்டத்தலை. அப்ப அதிர்ஷ்டத்தலைங்கிறது மதி, தோசித்தலைங்கிறது விதி. அதை வந்துதான் தெய்வம்
இன்னொரு ஒளியான வாக்கியத்திலையும் உத்தரவு பண்ணுவாங்க. பிராப்தம் இல்ல அப்படின்னு அயர்வாள்லாம் சொல்லுவா, பிராப்தம் இல்லைன்னு சொல்லுவா அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க. அப்ப இவங்க நம்ம போய் தேடி அடையாத குறையினால அந்த விதியை வந்து பிராப்தம்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க. அந்த பணம் கொடுத்து வாங்கக்கூடியது இது இல்ல, அந்த பணத்தினால பப்பு வேகாது. உலகத்துல உள்ள சொத்து பொருள் பணம் காசு கொடுத்து வாங்கலாம், ஆனா இந்த வாங்கக்கூடிய சொத்து ஒன்னுட்டே வச்சு படிச்சிருக்கேன், அந்த அன்புங்கிற சொத்தை நீ எடுத்து கொடுத்து வாங்க வேண்டியதுதான். அந்த அன்பு எல்லோர்ட்டையும் இருக்கு, ஏழை முதல் பணக்காரி எல்லாத்தையும் அந்த அன்பு இருக்கு. அந்த அன்பு எடுத்து கொடுத்தா நீ இந்த மெய்ய பெறலாம். அது பாடல் படிக்கிறாங்க. அந்த வந்து இத பெறாதவங்க எல்லாரும் கோடான கோடி போய் ஏமாளியா ஏமாந்து விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள், நரகத்தில் கிடந்து அழுகிறார்கள் அப்படின்னு அந்த பாடலை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லோருமே இந்த இன்பம் அளித்திட என்ற நாட்டம் உலகங்களும் எல்லா காலங்களும் எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இந்த இன்பத்தை பெறணுங்கிறதா தெய்வத்துடைய ஆசை. இது ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்திற்கோ சொந்தமன்று, உலகத்தில் சர்வத்திராளுக்கும் சொந்தமானது. இது எல்லோருடைய தாகத்தையும் தணிக்கக்கூடிய தடாகம் உத்தரப்பட்டாங்க. அப்ப இதுல வந்த தலைகள் போற அதிர்ஷ்ட தலைகள் வந்துட்டு அதை பெறணும் அப்படிங்கறதா இன்னைக்கு அக்கா எடுத்து கொடுத்தாங்க 92வது வாக்கியத்துல இருந்து. குரு என்பவர்கள் உன் தலையோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதியளித்து அங்கே பதிவிப்பார்கள். அப்ப நம்ம தெய்வத்தை தேடி அடையாம இதனுடைய வர அழி பொருள் அழி இன்பம் செல்வத்தையே தேடி தேடி வச்சுக்கிட்டு இருந்தா அது பூரா விதிதான். அப்ப தெய்வத்தை என்னைக்கு தேடி அடையிறோமோ அப்ப நம்மகிட்ட இருக்கிறதுலாம் தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. ஒரு தெய்வம் ஒன்னான வாக்கியத்துல, ஐயோ நம்ம எல்லாம் இவ்வளவு செஞ்சிருக்கமே, நம்ம இதுக்கு தகுதியா இப்ப தெய்வம் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கமே அப்படின்னு நினைப்பா. அப்ப அந்த ஒரு காசாய தீட்சையிலேயே உனக்கும் தெரியாம மற்றவர்களும் தெரியாம அவர்களுக்கும் தெரியாம அந்த காசாய தீட்சையில போயிடும். யானை மூன்று கடாசையில முடமத்துத்தானா உனக்கு வந்து நிக்குது, அதனால நீ வா என் முன்னாடி எவ்வளவு செஞ்சிருந்தாலும் அதை நான் மாத்திரேன்னு உத்தரவு பண்ணுவாங்க. அப்ப தெய்வத்தை வந்து புடிச்சுக்கிட்டோம்னா அவங்க விதியே மாத்தி எமட்டையே காப்பாத்துறவங்க மற்றதெல்லாம் ஒரு பெருசா இல்ல, நீ வந்து என்னை மட்டும் தொட்டுக்க அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப அந்த இதயாசனத்துல வந்து வாடாத தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. அப்ப குருன்னா பூனா இருள், ரூனா பிரகாசம். அப்ப இந்த இருள் வடிவத்துல இருக்கவங்க பிரகாச வடிவத்துல கூட்டு போறவங்க தான் குரு. அப்ப இருளா இருக்குல்ல விதியா இருக்கிற அதை மாற்றி நம்ம பிரகாசத்துல கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு குரு லட்சணம் வாழ்ந்து காமிப்பவர் குரு. அப்ப தெய்வம் வந்து இங்கேயே இருந்து காமிச்சாங்க, இந்த ஒரு வீட்டுல இருந்து வாழ்ந்து இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இரு, ஆனா உனக்கு எளிமையா எல்லாமே உனக்கு நான் தர்றேன், நீ ஒன்றும் உடல் பொருள் வாங்கி சத்தம் பண்ணி என்னை பெற வேண்டியது இல்ல, நீங்க வந்து இருந்துகிட்டு அது சொந்தமா அவங்களே சம்பாதிச்சு அவங்களே பண்ணி உலகத்தையும் படைச்சு அதுலயே நீ வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறது சொந்தமா இலவசமா கொடுத்து நீ வணங்கிட்டு இருக்கணும்னு வச்சுட்டாங்க. அப்ப எவ்வளவு தெய்வம் ஒரு வல்லுநரை வாங்கிட்டு ஏமாளி சாமிங்கிறது தெய்வம் அவ்வளவு கருணையா இருக்காங்க. இவ்வளவு ஏமாளி சாமி எங்கேயாவது கிடைப்பாங்களா, நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படி தெய்வம். அது மாதிரி விதிபோய ஆகுமானால் வேதமும் அதற்குரிய வேலையும் வேணும். மதி உனக்கு எதற்கு கொடுத்தால் போட்டி அப்படிங்கிறதுதான் தெய்வம் பாடல்ல கொடுக்குறாங்க. குருமுராரி பாடல் வேதங்கள் போட்டு வந்து விதி போலே யாகுமென்று விழமிமாய் புலம்பும் விதி போலே யாகுமானால் வேதமும் வேலையேனோ மதியுணர் எதற்கு ஈந்தான் வயிறு வளர்ப்பதற்கோ கூட்டு. அப்ப மதி எதுக்கு கொடுத்தாங்க, வயிறு வளர்ப்பதற்கா? அப்ப விதி போல உனக்கு தேவையில்லை, அதை மாத்துறதுதான் நீங்க வாங்குறாங்க. அப்ப மதி செய்யாம இருக்கிறோம் அப்படின்னா அந்த மதி வெளிக்கிட்ட போகாம இருக்கும், விதிவெளியிலே இருக்கும் அப்படின்னா அந்த மதம் பெருமை அகங்காரம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மதியை பிடிக்க முடியல. அதெல்லாம் விட்டுட்டா இந்த மதி வெளி போயிடலாம், அந்த பொருளை போய் தேடி பிடிச்சிடலாம். அந்த விதியிலே இல்லாம தெய்வம் மாற்றி வச்சிருக்காங்க. நீங்க அதுலயே இருந்தா அதை பிடிக்க முடியாது, அதையெல்லாம் கலெக்டினாதான் பிடிக்க முடியுங்கிறதையும் அமுத கலைக்கு அனுபவத்துல கொடுக்குறாங்க தெய்வம்.
மரியதனை அறியாம தடுக்கும் செயல் மகனே, தடுக்கும் செயல் மகனே, மதம் பெருமை மரியதனை கெருவமிவை தடுத்திடும் காரணத்தை, தடுத்திடும் காரணத்தை மகன் முகம் பார்த்தருகிருத்தி வகுத்துரை செய்வாரோ, மரியதுதன் பொருளேறும் மரியவர்க்கு மரிதே, மரியவர்க்கும் மரிதே, ஆகையினால் மரியறிவை ஞானிகளன் நிறத்தே, கரியுழவர் அவர் பழக்க அனைத்தும் வளர்வதற்கு, அனைத்தும் வளர்வதற்கு கட்டாய மேமைத்தனம் முற்றும் அறியாது. அப்ப அந்த மதிகளை பிடிச்சு போகணும் அப்படின்னா மத்தவங்க பெருமை அகங்காரத்தெல்லாம் குறைச்சிட்டா நீ அவங்க பின்னாடி போயிடலாம் அப்படிங்கறத தெய்வம் அந்த பாடல் எடுத்து கொடுக்குறாங்க. அது நம்மளை விதி எழுத்தெல்லாம் மாற்றி, பொல்லாத விதியை எழுத்தை மாற்றி நல் விதியை நம்மகிட்ட படிப்பிக்கிறாங்க. அப்ப எதுக்கு அது சாரம்னா அந்த மேல வரைக்கும் போய் சாரணும், சார்ந்தாதான் சார்ந்து பயந்து பதமது நினைந்து நாளும் நாளும் பயந்து அந்த பொருள் தேடி இருந்தா அவங்க மாற்றிட்டு பின்னாடியே நம்ம கூட்டு போறாங்க. அதுக்கும் அமிர்த கலைஞான போகத்திலே கொடுக்குறாங்க தெய்வம் பாடல். வளரும் தாண்டி நாளும் பயந்துலம் வேண்டுதற்கோ கரிகுருவனை தேடி காத்தடை குவதென்றாக்கா மதிப்பகந்திடுமென்றுள்ளம் மருந்துதென் செய்வேனாக. அப்ப விதியை தெய்வம் தாண்டி வைக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பயந்து வேண்டிக்கிட்டு நமக்கு அதிக அந்த குருவனை தேடி தேடி பயந்து நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தோம்னா தெய்வம் கொடுக்க தயாரா இருக்காங்க. நம்ம மறுபடியும் அக்கா சொல்ற மாதிரி இந்த மூணாவது வினை சொன்னாங்களே, சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை, அந்த மூணாவது வினை தேடாம திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட பயந்து நடந்துக்கிட்டோம்னா அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. மதிப்பதே ஈனவென்று அறிந்து யான் பயந்தேன் ஐயா, கரியின கூரை தோறும் போர் கண்டிலேன் இது நாளாக பரியுபதேசநாத பரமத குருவேயொன்று மடிவிடை அழித்தல் வேண்டும் மறைமொழி நிறைநாவேட்டு. அப்ப அவங்க திருநாவை அந்த மறைநாமையை புடிச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த விதியை கடந்து அவங்ககிட்ட போய் சேர்ந்துடலாம். அப்ப அந்த ராமர் கதை எடுத்து கொடுத்தாங்க அக்கா. அதுல துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அந்த சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை போல எடுத்துக்கிறாங்களாம். அதை இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் ராமர் சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை போல எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அதுல விதி சீதை கேட்காம செஞ்சதுனால விதி அவங்க பண்ணிடுச்சு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் மத்து போட்டு கடைஞ்சா அது எந்த அளவுக்கு கடைஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு சீக்கிரம் புரியும். சில பேருக்கு நல்லா கடைஞ்சாதான் அந்த வெண்ணெய் வரும் அப்படிங்கறதையும் நம்ம தெய்வமே கொடுத்துருக்காங்க. வானவேதாந்த சஞ்சீவில வானவேதாந்த சஞ்சீவி ஒரு வள்ளல் கொடுத்த வாக்குயில் சஞ்சீவி நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட நாடியராசை வேறா போத பாலுக்குள் மோளை தருவோம் பாதம் பார்த்து கடைந்து நெய்யாக்கும் சஞ்சீவி
பாலை பாக்குறோம், பாலை பார்த்தா இது உள்ள இவ்வளவு இருக்குன்னு தெரியுதே ஒழிய அதுக்கு பக்குவம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் காலம் எல்லாம் பிடிக்குது. அந்த பக்குவம் பதம் வேணும், பக்குவம் வேணும். அதெல்லாம் செஞ்சாதான் நெய் ஆக்க முடியும். பாலுக்குள்ள எல்லாமே இருக்கு, பதம் இருக்கு, நெய் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதை காய்ச்சணும், தண்ணி விடாம சொந்தா காய்ச்சி மஞ்சள் ஆடை வரவதி வச்சு அதுக்கு பக்குவமா உரம் ஊற்றி நல்லா கெட்டியா காய்ச்சி ஆடை எடுத்து அப்பதான் மத்து போட்டு கடையணும். அது நல்லா காய்ஞ்சிருந்தாதான் டக்குன்னு மத்து போட்டு சிலுப்பணும்னு வரும். காயாம இலையிட்டே இருந்தா அது விழு வேற போயிடும், அது சரியா வராது. அப்புறம் அதை காய்ச்சி உருட்டி எடுத்து பக்குவமா வைக்கணும், இல்லாட்டி காளாமலை கொடுத்துரும். அப்புறம் திருப்பி வேற அதை நெய்ய ஆக்கணும், அதையும் பக்குவமா நெய் உருக்குறதுலயும் பக்குவம் இருக்கு. அந்த சடன்னு நிறுத்து சத்தமே இல்லாம சைலண்டா இருக்கிற வரைக்கும் இருந்து நம்ம மோர் சொட்டு விட்டோம்னா சல்லுன்னு வரும். அப்ப நெய்ய ஆக்கிட்டாதான் கெடாம இருக்கும். அந்த பாலுக்குள்ள விடுறதுக்கே இவ்வளவு பக்குவம் இடத்துல சாப்பிடுறதுக்கே நம்ம இவ்வளவு பக்குவம் வச்சு நெய்ய ஆனாதான் கெடாம இருக்கு. அப்புறம் மெயில போறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பக்குவம் வேணும், எவ்வளவு பழகணுங்கிறத இது ஒண்ணுல இருந்து நம்ம தெய்வம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்ப எவ்வளவு வச்சிருக்காங்க, அதுக்கு வித்துல எப்படி உள்ள எல்லாத்தையும் திணிச்சு உள்ள பாக்குறவங்க பேர் தான் வித்து நாயகம். நம்மளுக்கு வெளியே வந்தவங்க தெரிவி இவ்வளவு இருக்கு இந்த மரத்துக்குள்ளே. ஆனா ஒரு தெய்வம் அதிலேயே பாத்துருவாங்க. அது மாதிரி இந்த பாலுக்குள்ளே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுக்கு அதை காட்சி செஞ்சு வெளியே எடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்குதான் அந்த விதியை இருக்கிறதா மதிய எழுத்த மாற்றி நம்மளை கொண்டாந்து தெய்வம் வச்சிருக்காங்க. அதை நம்ம பவக்கடல்ல கிடக்குறோம். அதை தெய்வத்துல வேண்டி அந்த பிறவி இப்படியை நீக்கிறதுக்கு தெய்வம் பாட்டையா எப்படி தெய்வத்துக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நம்மளுக்கும் தெய்வம் கொடுக்குறாங்க. அவங்க வேண்டி அந்த பிறவிப்பையும் பவக்கடலையும் நம்ம தீர்த்துக்கணும். பவக்கடல் மாந்தரை கரையிலே பருமரங்களை நீரை தனவோ சிவகுரு மோனிவ தனிய கோமர தெய்வமை வழித்தவை பெருகும் தவ பைபோனி செயலினோர் தலைவா சேகரம் தாங்களும் வருக சிவகுரு வரத நம குரு பணிலை சிரம்புனை தேவரே வருகே. அப்புறம் மனோவாக்கு காயத்தை பத்தி எடுத்து கொடுத்தாங்க அக்கா. மனோவாக்கு காயத்தை 3 தான் கிடக்கணும், அந்த 3 நாள் வர்ற வினையை 3 நாள் தான் கிடக்கணும் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்ப மெய்வழி கை முதலே மனோவாக்கு காயம்தாங்கிறத தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க மானியத்துல மூலகண்டார பருவத்துல. அக்காலத்திங்கனம் உலகு வையம் வழங்கி உய்யும் பொருட்டா மூவனாடிகான ஜீவாதீன நாட்டத்தின் வழியினாலே எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாகி வர இருக்கும் இளஞ்சம்மலாகி அவர்கள் இளம் பழக பருவ காலத்திலிருந்து மெய்வழிக்கை முதலாகிய மனோவாக்கு காயம் என்னும் 3
அந்த ஆண்டவங்களுக்கு. அதனாலதான் உங்களுக்கு சீக்கிரம் பெற முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு குறையறதுனால அவங்க எட்டி சீக்கிரம் முடியாம ஊன் உறக்கம் தேட்டிலே இருந்து இருக்கான். ஊனிச்சை உறக்கம் உயிருக்கு ஆணையம் எடுத்து கொடுத்தாங்க அக்கா. அதுல பஞ்சாட்சர பாடலையும் தெய்வம் கொடுக்குறாங்க. உந்துறங்கும் ஊனகங்கானாத பஞ்சாட்சரமே, காணாத பஞ்சாட்சரமே, உள்ஞான கண் கொண்டது காணும் பஞ்சாட்சரமே. உண்டு உறங்கி இருந்தா பஞ்சாட்சரம் காணாம போயிடும். உள்ஞான கண் கொண்டதுன்னா அதெல்லாம் குறைச்சிக்கணும். பெருந்தீனி இவனுக்கும் குறைக்கும் செயல் மகனே, அது குறைச்சிட்டா அது தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்க மான்மியத்திலுமே மான்மிய சரீரத்துல அகில வளம் பருவத்திலேயே தெய்வம் கொடுக்குறாங்க. பொல்லாத விதியெழுத்து எரிவு தலையோட்டினை மாற்றி நற்பாட்சியம் திரண்ட எல்லோருக்கும் போலவே முன்னே பொல்லாத விதியெழுத்து இருந்த தலையோட்டினை மாற்றி நற்பாட்சியம் திரண்ட தலையோடாக ஆக்கி அதில் நல்விதி எழுத்து ஒன்று அழுத்தி எழுதிவிட்டதின் பயன் பேராக எல்லா வேதங்களையும் எம் மதங்களையும் சம்மதங்களாக செயல் கை கொண்டே கண்டெடுத்து கொண்டு அப்ப மட்டும்தான் பொல்லாவிதெல்லாம் எடுத்துட்டு நல்விதியதையும் வச்சுட்டாங்க. அப்ப நற்பாக்கின்ற தலையோடாக ஆக்கிட்டாங்க. அது அப்படியே வாக்கிட்டு அதிர்ஷ்ட தலையும் தோசு தலையும் டாட்டான்னு சொல்லிவிட்டாங்க. நம்ம சேர்ந்தவங்க கூட அதிர்ஷ்ட தலை. அப்ப அது நல்விதி எடுத்து வந்து அழுத்தி பதிப்பிச்சுட்டாங்க. லேசாலாம் படிக்கல. நல்விதி வந்து அழுத்தி பதிப்பிச்சுட்டு என் பிள்ளையை ஏத்துக்கிட்டேன், உன்னை ஏமாட்டு நான் காப்பாத்திட்டேன். அப்ப எப்படி ஆசை இருந்தா புத்த பகவான் அதை எடுத்து கொடுத்தாங்க அக்கா. புத்தர் என்ன சொல்ற, ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதை ஒழித்து விட்டால் துன்பம் இல்லாமல் வாழலாம். துன்பங்கிறது இடத்துல வர துன்பமா துன்பமே கிடையாது. இடர் பிணி கவலை துன்பம் எதுவுமே கிடையாது. இது இந்த உலகத்துல வாழ்ற அதில். ஆனா எமன்ட்ட மாற்றதான் துன்பம். இப்ப அந்த துன்பத்துல இருந்து காப்பாத்துறது தெய்வம் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஆனா முடியாது. எல்லாரையும் முடியாது. எந்த ஞானிகளும் முடியல. அப்ப யமன்ட்ட காப்பாற்றுற பல்லவத்தை தெய்வம் அவ்வளவு தவம் இருந்து அவ்வளவு பெற்றதுனால அவங்க இப்ப வந்தாலும் என் தெய்வமே காப்பாத்துங்க, அன்னவரை பாவி என்று சொல்லாதே, கடைசி நேரம் வந்தா கூட அந்த விடியலுத்த மாத்தி நான் மதியத்தை பதிப்பிச்சிருவேன். அது சின்ன யாராவது தெய்வம் உத்தரவு பண்ணிருக்காங்க. கடைசி கீழே கூட்டில இருந்தாப்பலையா கடைசியா வந்து பெரியம்மாட்ட சொல்லி தெய்வத்திட்ட சொல்லுங்க, எனக்கு நான் வந்துடுறேன், சாலைக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அப்ப தெய்வம் போய் பெரியம்மா போய் தெய்வத்திட்ட சொன்னாங்களா, அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, அவனை கொண்டு அந்த தெக்கி கேட்ல போட சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து போட்ட உடனே மறுநாளே அடக்காயிட்டான். அப்போதான் இந்த உத்தரவு பிறந்துட்டான். கடைசி எழுதி அன்னவரை பாவி என்று சொல்லாதே, கடைசி நேரத்துல கூட என்னை அவன் நினைச்சுட்டானா நான் புதுக்க கங்கணம் போட்டிருக்கேன், யாரையும் சொல்லாத. அப்ப உலகத்துல சர்வத்திராருக்கும் சொந்தமானதான் அவன் யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தலை தப்பிச்சுட்டாலும் நம்ம தெய்வத்தை பார்த்துக்கிட்டு போகணுங்கிறத தெய்வம் அந்த உத்தரவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அப்ப காலனை வந்து எட்டி உதைக்கிறாங்க. தெய்வம் எட்டி உதைச்சு நம்மளை காப்பாத்துறாங்கிறது கருணேசாங்கிறது எடுத்து கொடுத்தாங்க அக்கா. அந்த பாடலோட முடிச்சுக்கிறேன். அது வண்ண வித்தத்துல அதை கொடுக்குறாங்க. அந்த வினையும் சொன்னாங்க. அந்த வினை எப்படி வருது, அந்த வினைய மாற்றி மாயையில விளையாண்டுகிட்டு இருக்கோம். அந்த மாயையும் மாற்றி அந்த காலனையும் விதிச்சு நம்மளை கருணேசனா தெய்வம் ஆக்குறாங்க. இந்த காலன் தான் யமன், நடுவன் தான் யமன். இப்படி யமனுக்கு பல பேர் கூப்பிட்டுருக்காரு தெய்வம். மரளி யமன், அது மாதிரி இந்த இடத்துல காலனுக்கு யமன். வண்ண விருத்தங்கள் ஜீவனமனோபிதாமலது தொடர வினை தேரு வகையாவதன அறியே மாயோடு கூடி விளையாடுமெனை தேடி மதியாவ சொல்ல வருவார்கள். பாவியனுமோ போகும் குறைக்க நீதிகளையாதைதது பாலனையே தொடர வழியே பாவ
செய்து யாரும் அறியேனது குறைதீரா யாரும் அறியேனுனது பாதமனை நாடும் வகை நாதனையன கருத்தை குருநாதா யாரும் அறியேனுனது பாதமனை நாடும் வகை நாதனையன கருத்தை குருநாதா. அக்கா எடுத்து கொடுத்த எல்லாமே இந்த பாடல்ல வந்துருச்சு. வினையும் வந்துருச்சு, மாயையும் வந்துருச்சு, பாவமும் வந்துருச்சு. காலனை எட்டி கிளாஸ் எடுத்துட்டு தெய்வம் நம்மளை காலனி எட்டி உதைச்சு நம்மளை காப்பாத்திடுறாங்க. விதியளித்த மதிவளித்து ஆக்கிறாங்க. பாவ இருளாம் சங்காரிக்கம் பண்ணிடுறாங்க. அப்புறம் எமன் காலனையும் வேட்டி உதைச்சு 1000 மைலுக்கு அப்பா இருந்தாலும் என் பிள்ளைகிட்ட போகாதீன்னு என் பரிசுத்தம் போய் செய்யறோம் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப எல்லாத்தையும் விட மரணங்கிறதா பெருசு. அந்த மரணத்தையே தெய்வம் நம்மளை காப்பாற்றி நம்ம அடிதலையை அடியாத்தலையாக்கி விதித்தலை மதித்தலையை ஆக்கி நம்மளை சிறப்பா வச்சிருக்கிறதுக்கு அவங்க பொற்பாதம் திருப்பாதம் மலர்பாதம் பணிந்து போற்றி அவர்கள் இரக்கத்தை பெறுவோம் என்று கூறி முத்தி பெற மீண்டும் முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். மதியக்காக எப்படி குருபிதான் மாத்துறாங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்கக்கா. குரு என்பவர் உன் தலையோட்டில் உள்ள விதியத்தை மாற்றி அங்க மதியத்தை பதிப்பிப்பார்கள். உன் பாவை கிட்ட உணர்த்தி உன்னுடைய இரையாக நினைத்த சிவனென்னும் வாராத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். சிறுதீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டுபவர்கள் அவர்கள். அப்போ அந்த விதியத்தை மதியத்தை மாத்தணும்னா ஒரு குருபிதானாலதான் முடியும். அந்த குருபிதான எல்லாமே விதி போல் ஆகும் என்றால் வேதமா அது கூட வேதையும் ஏதோ எதுக்கு வேதத்தை இரவு நேரத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த 35வது வாக்கியத்தையும் தெய்வம் சொல்லி வராங்க. விதி என்பது இறைவனுடைய கையேடு. அது யாராவது போய் பார்த்துட்டு உண்டா? விதி போல் ஆகும் என்றால் வேதமும் அது கூட வேதையும் ஏனோ வேதத்தில் அயவாத செல்லியது என்றும் அறாத செல்லியது என்றும் வைத்திருப்பது ஏன்? பாவி என்று உன் விதி இருப்பின் வேதம் எதற்கு? விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாக எவபரையை கடந்து மோட்சத்தில் சேருவாய். எல்லாத்தையும் விதின்னு ஒன்று இருந்துட்டு அது கூட தெய்வம் வந்து நம்மளுக்கு அந்த விதியிலேருந்து மாற்றத்துக்கு மதி ஒரு அறிவையும் நம்மளுக்கு உள்ளே வச்சு படைச்சிருக்காங்க. அது குருபிதான் மூலமா தான் அந்த அறிவை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். இதே தோழ அழியும் அழியால் பிசாசாகவோ வேற எப்படியோ ஆக வேண்டும். அதனால் இப்பவே தேவனாக முயல வேண்டும். அதுக்கு அடுத்ததே அப்படிதான் சொல்லி வராங்க. நம்ம தேவனா முயலணும்னா ஒரு குருபிதான் வேணும். ஏதோ ஒரு கர்ம விதியால நம்ம பிறந்துட்டோம். அதை வந்து மனோ வாக்கு காயத்தினால 3 நாள் நம்ம தவறு செய்துன்னு தான் இருக்கோம். அதே மனோ வாக்கு காயத்துல அறிவை மாற்றி மனசை அறிவா மாத்தணும். வாக்கு வந்து பொருளாத வாக்கு இரவுடைய வாக்கா மாத்திட்டு அந்த நம்மளுடைய காயத்தையும் நித்திய தேகமாக மாற்றிக்கொள்ள வேணும். அதுக்கு ஒரு குருபிதானுடைய சந்தித்து அதன் மூலமாக இடசங்கார அனுகிரகத்தால் மறுபிற்பாக தேவாபிரிப்பை எழுதினான். அப்போது இந்த ஜீவன சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிற்பாளன் ஆகி கோடீஸ்வர பிரகாசத்தை நிச்சய வைக்க ஆகமத்துவதற்கு அறிவே 6வது அறிவு. அந்த அறிவிக்கும் அருவாகாடு ரூபகளே ஒன் ஆசான். அந்த அறிவிக்கும் அருவாகாடு ரூபங்கள் வந்து உங்களுக்கு அந்த 6வதையும் அவங்களே நமக்கு கொடுத்து இந்த விதியை வந்து மதியேற்றா மாத்துறாங்க. ஜென்மத்தோடும் செய்த கர்மங்களை தேற்ற வந்து சன்மார்கள் என்ன தீர்வாதம் யார் வருது. நம்ம விதி என்றது வந்து 3 விதியா நீங்க சொல்லிட்டீங்க. சஞ்சீவ வினை, ஆகாமய வினை, பிராப்த வினை. சஞ்சாமிய வினை கோடி வினையை நம்ம கூடவே வந்துட்டு அது தெய்வம் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது 3 வருஷம் பிராப்த வினையை போட்டுதான் அனுப்புறாங்க. அதை வந்து நம்ம வந்து அந்த விதியாக கழிச்சுதான் ஆகும். அதையும் மதியால நம்மளால வெல்ல முடியும். ஆகாமய வினை நம்ம உலகத்தை குழந்தை இதுதான் பாவம் அது புண்ணியம் தெரிஞ்சு பிற்பாடு மேல அந்த வினையை செய்யாமல் தடுக்கிறது. அதுதான் அந்த பாவம் செய்யாமல் தடுக்கிறதுதான் வந்து புண்ணியம். பாவம் உங்களுக்கு மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைகிறது. அப்படிதான் தடுத்தது புண்ணியம். புண்ணியத்துக்கு ஒரு ஒளி இருக்கிறது. அது ஒன்று ஆசா. அவர்களையே நம்பு. அவர் தேவை ஒருவரையும் நேசிக்காத. அப்போ அது உங்க மூச்சு துண்டாடாது. அந்த மூச்சு துண்டாடாம நஷ்டம் அடையாம அவங்க வந்து நம்மள வந்து அந்த அறிவா மாத்துறாங்க. மதிய வந்து
மனதை வந்து அழிவா மாத்தி மன க்ஷேமம் அடைகிறது என்பது அழிவுக்குள்ளாக நுழைந்து அழிவாக ரூபங்களை அப்படியே விழுங்கி விடுவது. அப்போ மன க்ஷேமம் அடைந்து நிற்கிறது. அழிவாக ரூபங்களோடு ஏற்படும் சம்பந்தமானது ஒரு கழுகு எல்லாம் சுத்தத்திலே நித்தியத்திலாகி பெண்களாக இணைக்க செய்கிறது. அவருடைய வாக்குதான் நம்ம முதல்ல அழிவாக மாத்துகிறது. அதுதான் நம்ம விதியைக்கு மதியைக்கா மாத்துகிறது. விதி வந்து சூழல் நம்ம விதி வந்து எந்த சூழல் நம்ம செய்ய விடாம கஷ்டம்தான். இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இப்ப படிக்கலாம் நினைச்சுப்போம், நாளைக்கு அப்புறம் படிக்கலாம், அப்புறம் வேற ஏதோ வேலை, அப்புறம் அதையும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சில நேரத்துக்கு நம்ம வந்து இந்த மனம் வந்து சஞ்சலப்பட்டு நம்மளால செஞ்சு விடாம கருத்துகிறது. அதுக்குதான் வந்து ஆசான் வந்து அவரே கதி, அவருடைய சந்நிதியே எப்போ இருந்து அது செஞ்ச வினைக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பிரார்த்தனையை நம்ம வந்து அழிக்க வேண்டியதா இருக்குது. அந்த பாவ மன்னிப்பு அந்த சந்நிதியில கேட்கும் போதுதான் அந்த பாவங்கள்லாம் தொலைகிறது. அது வந்து ஒரு வாக்கியத்தை சொல்லி வராங்க. அதுதான் வந்து யாகம் என்பது ஆசான் இடத்தில் பத்தினித்தனம். அந்த முக்தி மாதிரியாக தவ அக்னி உன் அகக்குழுகளை அர்ப்பணித்து நிச்ச உயிரினுடைய செய்யுதல். அதை நம்ம இந்த உயிரை இந்த அழித்தூரம் இருக்கும் போதே நம்மளுடைய அழி நினைவுகள் பழைய மூட நினைவுகள் யாவையும் தீநீர் போட்டு இருந்து ஆசான் அன்பு பாய செய்ய வைப்பதே உபதேசம். அந்த உபதேசம் சிவமாக்காது. அன்பு என்னை விசேடத்தினால்தான் வாகனத்தினால்தான் நீ சிவனடி சேர முடியும். அந்த அன்புதான் நம்மளை வந்து அந்த மதியைத்தான் மாத்துகிறது. நம்ம விதியை வந்து மதியா மாத்துகிறது. கொண்டு வந்து அனுபவித்த தீரம்தான். அது எப்படின்னா ஒரு தயிரை களையும் போது கடையதான் வெண்ணெய் வரும். சில நேரத்துக்கு சீக்கிரம் வரும், சில நேரத்துக்கு ரொம்ப நேரம் களையும் போது தான் வரும். அந்த மாதிரி நம்ம கஷ்டம் தீடுமுத்துதான் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது அந்த ஐந்த தீடு வாக்கியே நம்மளுக்கு துணை அப்படின்னு நம்ம இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு கஷ்டமா தெரியாம மழை போல கஷ்டம் பனி போல நீங்குவாங்க. அது பனியா நம்மளுக்கு தெரியாமலே அதெல்லாம் வந்து விலகி கொள்கிறது. அதை இந்த விதியை மாற்றத்துக்கு 20 நாள் தான் முடியும். எப்படி மார்க்கண்டேயருக்கு 14 வருஷம் தான் அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து சிவபெருமானுடைய காதை கெட்டியா பிடிச்சிட்டு அவருடைய திருவடியை பணிந்து போகும்போது அவர் சிவபெருமான் வந்து அவருடைய விதியை மாற்றி அவனுடைய காலை உதைத்து அவருடைய விதியை மாற்றி அவருக்கு சிகிச்சைப்பட்டு அழைக்கிறாங்க. அதுதான் வந்து சந்தித்து அவருக்கு மூலமாக தேவ ரகசியங்களை ஜீவநிதியை அடைந்து அதாவது மனு தோற்றத்தில் வைத்து தேவ ரகசியங்களை தெரிந்து கொண்டுள்ள எவர்களோ அவர்கள் தானே அவர்கள் என்று முதன்மை தோற்றத்தை வகுத்துள்ளார்கள். தேவ ரகசியங்களை தெரிந்து கொண்டவர்கள் தேவர்கள் தன்னை அறிவு கொண்டு தானாக அறிந்து கொண்டார்கள் இல்லை. தேவாத தேவனுக்கு கருணையால் தான் அதை பெற்றார்கள். இந்த மூச்சு இருக்கிற வந்து நமக்கு ஆசை வச்சா மூச்சு இருக்கும் போது இந்த ஆசையெல்லாம் விட்டு ஆசைதான் அவங்க புத்தகத்துல எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஆசைதான், பேராசை. இது அது போல இவ்வளவு இருந்தாலும் பத்தல நம்ம மேல அந்த பணத்தாசை பிடிச்சு அழியாம நம்மளை உள்ளதையா போதுமாக்கி கொள்ளுதல் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லி வருவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு எது கிடைச்சோ அதையே திருப்தி பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். இந்த மூச்சு இருக்கும் போதே ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா அதுதான் மூச்சு. மூச்சு நின்றதுக்கும் ஆசையுமே இருந்துட்டு அதை இதையா பண்ணுறேன் அதே ஏக்கத்தோட சுட்டு போனோம் அதுதான் பண்ணணும். அதனால நம்ம வந்து இறைவனுடைய சொற்படி கேட்டு அவருடைய திருப்பாளர்கள் போட்டு பணிந்து நடக்கும் போது நம்ம மூச்சு ஓடாது. அப்போ வந்து நம்மள அறியாமலே அதுதான் தவறு இல்லைன்றாங்க. நீ வந்து தவறு செய்ய முடியாது. அந்த முன்பின் இல்லாத முதல்வர் சந்நிதிக்கு எத்தி வைக்கும் தேவ தீர்ப்பு வசனங்கள் எங்கே விளையாட சொல்லுவோம். அந்த சந்நிதிக்கு போய் தீர்ப்பு தேவ வசனங்களை கேட்பதுவே தவம். அந்த தவத்தை செய்துட்டே இருக்கும் போது 2 வாக்கியங்களை கேட்பது படிப்பது அந்த சசங்கத்துல கூடி இருக்கும் போது நம்ம மூச்சு வீணாகிறது இல்லை. அதை வந்து நம்ம வந்து அவங்களுடைய நூல்களை படிப்பதை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டா ஜீவன் தலையாக மண்டிவிடும். துவனியை அதிகமாக மேசல் செல்வ செய்வனே ஜீவன் முக்தனாகிறான். நம்ம இருக்கும் போது ஜீவன் முக்தனா நம்மளை ஆக்கிறாங்க. மைவழிக்கு சேர்ந்த உடனே ஜீவன் முக்தான் என்ற பட்டத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க. செஞ்சீவி பட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்துதான் அவங்களை வந்து நம்ம தொடர்ந்து அனைக்கும் சஞ்சீவியா நம்ம இருக்கும்போது அவங்க வந்து நம்மளோட பாவங்களை நம்மளை அறியாமலே சந்திக்கப்பட்டு நம்மளை கஷ்டி முடிச்சா நம்மளை வந்து அவங்க ஆக்குறாங்க. நம்ம சபையின் மூலமா உணர்ந்து கொண்டே முக்தி பெறுகிற மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள்.
தெய்வமே ஆண்டவனே குருதேவா 69 ஜாதிகள் அடங்கிய சத்திய தேவ பிரம்ம குலத்தினை தோற்றுவித்து எவர் உதவியும் வந்து எட்டி தீண்ட முடியாத அந்த எமர்பதி எல்லையில் வந்து எமபடனை மீட்சி பரிசுத்த நித்திய முக்தி திருமையை பிறப்பில் ஏற்றி வைக்கும் தீவ பரித்தினை நம் மக்களுக்கு இதுகாரி வீழ்ந்து யுகவித்த செழித்தோங்க வைக்கும் கழுத்தி மகதி என மூக்குக்குழியை மூச்சோடா தவ வல்லமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச நிகழ்ச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி அவருடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு அக்கா நமக்கு எல்லாம் எடுத்து வழங்கிய அந்த வேத முக்திகள்ல நான் விளங்கி வந்து பண்ணிக்கிறேமா. இன்னைக்கு வந்து விதி மதியை பத்தி அக்கா வந்து மிகவும் அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்ப அந்த திருவாய்க்கு 35 சொன்னாங்க. அப்ப வந்து குரு என்பவர்கள் தான் ஒரு தலையோட்டில் உள்ள விதியை எழுதி மாற்றி அங்க பதிப்பார்கள். ஒரு பாவ எழுத்தை உலர்த்தி உடைய இளையாதனத்தை சிவனிலும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். பட்டத்தை ஒரு தலையில் தூக்கி வைப்பவர்களும் அவர்களே. அப்ப நமக்கு வந்து நம்மளுடைய அந்த விதியை எழுத்த மாற்றி நம்ம மதியோட்ல வந்து அந்த மதிய எழுத்தை வந்து பதிப்பிட்டு அந்த அவங்களுடைய அந்த அறிவாகார உணவுனால நம்மளுக்கு அந்த அறிவை தெரிய வைத்து அப்ப அந்த சிவனையும் அந்த வாடாத தீபத்தை ஏற்றி நம்மள எல்லாம் சிறந்தேற்பட்டதுக்கு நம்ம பெருமான் அவங்களதான் இருந்தாங்க. அப்போ விதி போல நம்ம வந்து விதி போல ஆகும் அப்படின்னு நினைச்சோன்னா வேதங்கள்லாம் எதுக்கு? அப்ப அதுல நம்மளுக்கு வேதங்கள்ல நம்மளுக்கு எதுக்கு இது சரியானது தவறில்லாத பாடை போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம விதியை தடுத்து மதி மேல ஏறி செல்லும் போதுதான் நமக்கு எமபடரை நீக்கி நம்ம கரையேறலாம், அந்த பேருங்காட்டுக்கு செல்லலாம். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த விதி எழுத்த மாற்றி அந்த விதி எழுத்த வந்து மாற்றி வைக்கிறவங்க வந்து நம்ம தெய்வமாக தான் இருக்காங்க. அப்போ அந்த நம்மளுடைய பொறுப்பெருமா நம்மளுடைய விதி எழுத்த மாற்றி நம்மள எல்லாம் அந்த மதிய எழுத்த நம்ம தலையில பதிப்பிச்சு நம்மளுக்கு சிறந்தீர் பட்டத்தை தருகின்ற பெருமானாக கருணை வள்ளலாக நம்ம பெருமா இருக்காங்க. அப்ப நம்ம வந்து ஒரு கர்ம வினையாலதான் இந்த உலகத்துக்கு வந்தோம். அப்ப அந்த கர்ம வினையாலதான் நம்மளுடைய மனம் வாக்கு காயம் இந்த திரிகளுடன் நேர்ச்சுக்குவது சுத்தம் இல்லாம நம்மளுக்கு வந்து அது அசுத்தமாக இருக்குது. அப்போ ஏன் அப்படி அசுத்தமாக இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த ஜீவன் முத்திரைகளுக்கு செய்த கொடுமை வந்து நம்ம அறிவுல வந்து ஒரு திரையை போடுறது. அது வந்து நம்ம ஜீவனை பற்றி கொள்ளுது. அப்ப அது வந்து ஒரு சாபமாக இருக்குது. அப்ப அந்த சாபத்தை யார் நீக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஜீவ முக்தர்களாலதான் முடியும். அப்ப ஜீவன் முக்தர் அப்படிங்கறதுலாம் யாருன்னா தூள மீறியோட இருக்கும் போதே முக்தி அடைந்தவங்க ஜீவ முக்தர்கள். அப்போ அவங்க மூலமா தான் நம்ம வந்து அந்த பாவத்தை அந்த சாபத்தை நீக்க வேண்டும். அப்போ வந்து நம்ம வந்து அதை நம்ம தெய்வம் வந்து அது வந்து நம்ம வேதத்திலேயே நம்மளுக்கு வந்து வழிகாட்டி அருள் செய்திருக்காங்க. அப்போ ஜீவமுத்திரைகளை அடையணும் அப்படின்னா மனிதனாக பிறந்த கடமை ஒருவருடைய கடமையே என்னன்னா ஒரு தேவ குருபெருமானை தேடி சென்று அவருடைய திருவடி படித்து அவங்களிடம் வேண்டி அவங்களுடைய கருணை நம்ம மீது அவங்களுடைய இலக்கணம் மீது வரும்படியாக செய்து கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம வந்து ஜீவமுக்தி அடைய முடியும், நம்ம வந்து முக்தி அடையலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெய்வ வேதத்துல நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்போ அதன் மூலமாக நம்ம வந்து அந்த சாபத்தை நம்ம பெருமான் அவங்களுடைய கைப்பொருளாக அவங்களுடைய கையெழுத்தில் ஆகும் போது நம்மளுக்கு அந்த சாபம் வந்து நீக்கப்பட்டு நமக்கு வந்து அந்த விதியெழுத்தை மாற்றி வைக்க பெருமானாக இருக்கிறாங்க. அப்புறம் தைவாகமத்துல வந்து அந்த விதிகளை பத்தி இருக்கிறத அக்கா அழகா எடுத்து சொன்னாங்க. அதுல வந்து அந்த சைவ சித்தாந்தத்துல வந்து நம்ம செய்த கோடி வினைகள் எல்லா வினைகளையும் சேர்த்து இருக்கிற அந்த மொத்தத்தை தான் சஞ்சீத வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அதுல இருந்து ஒரு சில வினைகளை மட்டும் பொறுக்கி எடுத்து நம்ம தலையில எழுதி அதை அனுபவிக்க இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பிராப்த வினை. அப்போ இந்த அதை நம்ம வந்து அந்த வினைகளை கொண்டு இந்த உலகத்துக்கு வர்றோம். அப்ப நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த உலக இன்பங்களில் ஈடுபட்டு இன்னும் பல வினைகளை சேர்க்கக்கூடியதான் அந்த ஆகாமிய வினை அப்படின்னு அக்கா சொன்னாங்க. அப்ப இந்த வினைகள் எல்லாம் நம்ம தொலைக்கணும். அந்த வினைகள்லாம் நம்மளால தொலைக்க முடியுமா? அப்ப நம்மளால தொலைக்க முடியாது. அப்ப நம்மளுடைய குருபெருமான் அவங்களுடைய அந்த அறிவாகார உணவு அந்த தெரிய உணவை நம்ம தினமும் நம்ம தெளிப்பில் பூத்தி வரும்போதுதான் நமக்கு அந்த வினைகள்லாம் நீக்கப்பட்டு அந்த விதிகளுக்கு இருந்து மாற்றி நம்ம தெய்வம் நம்மளுக்கு அந்த வாடாத ஜீவத்தை நம்மளுடைய இளையாற்றங்களை ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ அந்த நம்ம பெருமான் அவங்க அப்ப அந்த ராமாயணத்துல கதையில ராமருக்கு வந்து அவருடைய விதியினால என்னென்ன ஏற்பட்டது, அப்போ அதை மாற்றி சொல்ற லட்சுமணனுக்கு என்னென்ன இன்னல் ஏற்பட்டதெல்லாம் அந்த கதை மூலமாக அப்ப சொன்னாங்க. அப்போ அந்த விதியின் கொடுமை வந்து யாரா இருந்தாலும் நம்ம அனுபவிச்சுதான் தீரணும். அந்த விதியெழுத்த மாற்றுறதுக்கு அதனுடைய அந்த கொடுமையிலிருந்து நம்ம மாறி நம்ம வந்து நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை அடையும் போது நமக்கு வந்து அந்த விதியெழுத்து நம்ம பெருமாள் மாற்றி வைக்கிறாங்க. அப்ப விதி அப்படின்னா நம்ம வந்து ஒரு செயல் நடக்கும் போது அதை மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு இருந்தாலும் அதை நம்ம செய்ய விட்டாலும் தடுப்பதுதான் விதி. அப்ப நம்ம வந்து இந்த விதிகளை கடந்தாதான் நம்ம அந்த விதிகளை கடக்க முடியும், கடந்து மோட்சத்துக்கு போக முடியும். அதுக்கு நம்ம
வாக்குதான் நம்மளுக்கு அந்த சிறு உணவாக இருக்குது. அதை நம்ம செவியில் வாங்கும் போதுதான் நம்ம அதுல அந்த வினையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்ப அவங்களுடைய திருவாக்கு தான் நமக்கு யோக உணவாக இருக்குது. அப்ப உணவு உற உடல் வளரும், உணவு அற உடல் அழியும். அப்ப பேரறிவுடைய மறுபிறப்பு புகழனம்பு பெற்று நம்ம தெய்வத்தோடைய கருணையால நம்ம அந்த மறுபிறப்பு பெற்று அந்த பருவத்துக்கு தகுந்த உணவை நம்ம தெய்வம் அந்த வேறுபட்ட காரசார உணவு ருச்சியுடன் அந்த அறிவு வீட்டிற்கு தகுந்த அருளுணவை நமக்கு கொடுத்து 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 கொண்டே இருக்கிறாங்க, அருளி கொண்டே இருக்கிறாங்க. எங்க இருந்து அருளி கொண்டே இருக்கிறாங்க? அந்த ஒளி வீட்டிலிருந்து நமக்கு அறிவு அருளி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த உணவை சாப்பிட போதுதான் நம்ம உடம்பானது புகழுடமாக மாறக்கூடியதாக இருக்கு. அதுக்கு மாற்றமான உணவு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு பொய்யாகிவிடும். அப்ப இதை தந்து நம்ம பெருமான் அவங்க நமக்கு அதை வழிய நம்ம பெருமான் நமக்கு செவி தொழில புகுத்தி நம்மளுக்கு அந்த உணவை கொடுத்து நம்ம எல்லாம் அந்த நம்மளுடைய அந்த விதியாகிய அந்த விதிகளுக்கு எல்லாம் மாற்றி நமக்கு அவங்களுடைய அவங்க மதியாகி நம்ம பெருமான் அதையெல்லாம் மாற்றி நம்மள அந்த சிறைதியை பட்ட தலையை ஏற்றதுக்குதான் அவங்களுடைய திருவுள்ளமாக இருக்குது. அப்ப நம்ம தினமும் அவங்களுடைய திருவாக்குகளை நம்ம செவியில வாங்கி மனத்துல பதித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம உயிர் உடலுக்கு சிறசாக பிரதானமாக இருப்பது நம்ம பெருமா அவங்கதான். அப்படி நினைச்சு அவங்களை தினமும் நம்ம அதை நமக்கு அவங்க அறிவாக இருக்க நமக்கு நம்மளுக்கு அந்த மரண பிராப்தி அந்த நரக பிராப்தி கிட்டாம இருக்கிறதுக்காக நம்ம மீட்புக்குரிய பொருளாக நம்ம தெய்வம் தான் இருக்கிறாங்க. அவங்க அதை நம்மளுக்கு அதை வேகமாக நம்மளுக்கு அருளி இருக்கிறாங்க. அவங்க ஒரு தற்போது தெருவாக நம்ம எல்லாம் காக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம பெருமான் தான் அந்த விதியெழுத்த மாற்றக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்கன்னு நம்ம உணர்ந்து அவங்களுடைய திருவடியை பற்றி நம்மளுடைய அந்த உலக பற்றுகளை எல்லாம் அறுத்துவிட்டு அந்த பற்றிட்டு நின்று நம்ம அவங்கள்ட்ட பாவமடிப்பு கேட்கும் போது நமக்கு அந்த மன்னிப்பு நம்ம தெய்வம் நமக்கு நம் தலையில் வழங்கி அந்த வழங்கி நம்மளை அவங்க ஆட்கொள்ளும் போதுதான் நம்மளுக்கு அந்த பிராப்த வினைகள்லாம் மன்னிக்கப்பட்டு அது அழிக்கப்படுகின்றன. அப்படி நம்ம அந்த வினைகள்லாம் அழிக்கப்படும் போது நம்மளுக்கு அந்த உலக இச்சையிலிருந்து நம்மளை காக்கு நம்ம பெருமா நம்மளை காத்து அந்த சொர்க்கத்தை அந்த மரணம் இல்லாத அந்த பெருவாழ்வை தருவதற்காக அந்த சைவ உடலில் அந்த வைரமணி உடலில் நம்ம பூத்தாட்டுகின்ற அந்த நிச்சயத்தை நம்ம மனதில் பதித்தவுடன் நமக்கு அந்த மேலும் மேலும் வினைகளை செய்யக்கூடிய அந்த இச்சையானது போய்விட்டு அந்த நல்வினைகளை நல்ல வழியில போகக்கூடிய ஒரு நெறிப்பாதையை நம்ம தெய்வ வேகத்துல போட்டு காட்டியிருக்கு. நம்ம அதை வெல்லக்கூடியவர்களாக ஆகும் போது அந்த ஆகமிய வினைகள் நம்மள்ட்ட சேராமல் அதுவும் போய்விடுகிறது. அப்ப இந்த வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் நம்மளுக்கு அந்த அருளாபத்தை தினமும் வாரி வாரி அழிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படி தயிரை மத்தினால் கடைய அது நெய்யாக மாறுமோ அது போல நம்ம ஆத்மா துன்பத்தினால நம்ம துன்பம் அடையதான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை நம்மளுக்கு பெறக்கூடிய நம்ம பெருமான் ஞானமே என்னன்னு தெரியாத நம்மளையெல்லாம் நமக்கு அது என்னென்ன நம்மளுக்கு அறிய வைத்து அவங்க கண்ணை நிறுத்தி அவங்க அருகே அணைத்து நம்மளைக்கெல்லாம் நம்ம ஒரு மொழியாக ஒரு பிறந்த பிள்ளையை எப்படி தாய் அணைத்து முட்டமிடுவது போல நம்ம தெய்வம் நம்மளையெல்லாம் அருகணைத்து நம்மளெல்லாம் அணைத்து நம்மளுக்கு அந்த செவி உணவை ஊட்டி நம்மளுக்கெல்லாம் அந்த ஞானத்தை வர செய்யக்கூடிய மிகவும் எளிதாக வழங்கக்கூடிய பெருமானாக இருக்காங்க. இவ்வாறு நம்ம அவங்களுடைய திருவடியே தரணும். அவங்களே நம்ம தெய்வம் தான் அவங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்னு அவங்களுடைய திருவடியை பணியும் போது அவங்க நம்மளை ஆட்கொண்டு நமக்கு பல உபதேசங்கள் செய்து நம்மை அந்த தெய்வ பிறக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைக்கிறாங்க. நம்ம எந்த தவம் செய்யாமல் தெய்வத்தினுடைய திருக்கருணையினால நமக்கு அந்த தெய்வ பிறப்பு கிடைக்குது. அப்போ நம்ம தெய்வம் அவங்கள நம்ம கைப்பொருளாக ஆக்கி வைத்துக் கொண்டோம்னா நம்மளுக்கு அந்த சஞ்சீத வினைகளும் தீரும். அப்ப அந்த வினைகள் எல்லாம் தீரக்கூடிய கீழ்வதற்கு நம்ம பெருமான் அவங்களுடைய அந்த அருள் அமுதம் அவங்களுடைய ஆளவாய் அமுதம் தான் நமக்கு உதவியாக இருக்குது. அப்ப இதையெல்லாம் புரிந்து கொள்ளவும் நமக்கு அந்த விதி இருக்கணும். அப்ப அந்த விதியை நம்ம தெய்வம் தான் நம்மளை இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு யார் நம்மளுக்கு அருள்றாங்க? நம்ம தெய்வம் தான். நம்ம தெய்வத்தினுடைய கையகத்துல ஆகும் போது அவங்களுடைய அந்த அறிவாகரத்தினால நமக்கெல்லாம் இதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வல்லமே நம்ம தெய்வம் தினமும் அருள் கொண்டே இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப அந்த விதியை மதியினால நம்ம தெய்வம் மாற்றி வைத்து நம் வினைகளை எல்லாம் போக்கி அந்த விதியலத்தை மாற்றி நம்மள அந்த வாழாத தீபத்தை அந்த சிவனாகிய அந்த தீபத்தை நம்ம இதை தீபங்களை ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ நம்ம நம்ம தெய்வம் நம்மளுக்கு இவ்வளவு அருளையும் நமக்கு வழங்கக்கூடிய நம்ம பெருமான் அவங்களுடைய பாதங்களை தினமும் நம்மளுடைய அங்கங்களோக பணிந்து வணங்கி அவங்க நம்ம செய்த பாவங்களை எல்லாம் போக்குறதுக்காக அவங்க எடுத்து வைத்த அந்த மந்திரங்களை எல்லாம் அவங்களுடைய உத்தரவுப்படி நம்ம அந்த மந்திரங்கள் எல்லாம் ஓதி செய்யும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அந்த சிலவணக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறது நம்ம சிலம் தாழ்த்தி வணங்கி நம்ம இரு கைகளை தலைவைத்து வணங்கும் போது நம்ம பாவங்கள்லாம் சங்கரிக்கப்படுகிறது. அப்ப நம்ம பாவத்தை எல்லாம் சங்கரித்து நம்மளெல்லாம் அந்த தேவவழிக்கு ஆக்க பெருமானாக இருக்கிறாங்க. அந்த பெருமான் இந்த மெய்வழி தாயை தவிர இந்த எல்லையை தவிர
கோயிலுக்கு அழைத்து அந்த அமுதத்தை தேவ அமுதத்தை நமக்கெல்லாம் கொடுத்து நம்மளை எல்லாம் அந்த மனுதூடத்தில் இருக்கும் போதே அந்த தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அமரர்களாக ஆக்குறாங்க. அப்ப நம்ம அமரர்களாக ஆதோட நம்மளுடைய துணி முழுவதும் அந்த மெய்களில செலவழிக்க படும்போதுதான் நம்ம ஜீவ முக்தராக ஆகிறோம். அப்போ நம்மளுடைய கோடி காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாகி அந்த யமபடரை நம் ஜீவனில் படியாத நம்ம ஏற்கனவே அந்த யமபடரை நீக்க அந்த யமபடரானது நம்ம ஜீவன்ல வந்து படாதவாறு அந்த ஜீவன்ல படாதவாறு காத்து அந்த நம்ம ஜீவனை காத்து அந்த சொன்னபடி தேகத்தில் நம்ம ஏற்றிருக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஜீவன் தத்துவத்தை நம்ம பற்றி அவங்களுடைய பாதத்தை பற்றி கொள்ளும் போது நம்ம மனு தத்துவத்தை கடந்து அந்த சிவநிலைக்கு நம்மளை கூட்டி போகக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. எப்படி மார்க்கண்டேயர் வந்து அவங்களுடைய விதி இருந்த அவங்களுடைய பெருமானுடைய திருவடியை இருக பற்றி கொள்ளும் போது அவங்களுடைய விதியெழுத்தானது மாற்றப்பட்டதோ அது போல நமக்கும் நம்ம பெருமானவங்க நம்மளுடைய விதியெழுத்தை எல்லாம் மாற்றி அந்த ஞானத்தை எளிதாக வழங்கி அந்த பேரின்ப நாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை நமக்கு தினமும் வழங்கி கொண்டு நாமளும் மார்க்கெட்டாக ஆகக்கூடிய அந்த அருளை வழங்கக்கூடிய மாற்றனாத பெருமானாக நம்ம தெய்வம் நமக்கு தெய்வ அந்த அருளத்தை அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ மூச்சு நின்ற பிறகு ஆசை இருந்த அந்த தத்துவத்துல வந்து மூச்சு நின்ற பிறகும் ஆசை இருந்தால் அது மரணம். மூச்சு இருக்கும் போது ஆசை இருக்குமானால் அதன் பேர் முக்தி. அப்ப நம்ம வந்து அந்த உடலோட இருக்கும் தூரத்துல இருக்கும் போதே நம்ம வந்து நம்ம பெருமான் அவங்களுடைய அவங்களுடைய திருவடியை பணிந்து அவங்களுடைய அருளத்தை பருகும் போது நம்மளுக்கு ஆசையெல்லாம் அறவே அற்று போயிடுறது. நமக்கு அவங்க அந்த பேராசை நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை அவங்களுடைய தோத்திரங்கள் அவங்களுடைய தோத்திர பாடலே அவங்களை புகழ்ந்து பாடுவதிலேயே நம்ம அவங்களுடைய அந்த திருவசனங்களை கேட்பதிலேயுமே நமக்கு இச்சை இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஆசையை அற்று போய் நம்மளெல்லாம் முக்கியடையக்கூடியவர்களாக நம்ம பெருமான் தினமும் ஆக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த கைலாச வாசலை திருத்தணி அடைத்து நம்ம பாவிய வினைகள் கேட்கும் போது நம் வினைகளை எல்லாம் போக்கி நம்மளை எல்லாம் ஜீவ முக்தன் ஆக்குறாங்க, நம்ம தெய்வம் ஆக்கி வைக்கிறாங்க. அப்ப நம்ம நம்மளுடைய அந்த விதிகலந்த பெருமானின் துணியை கேட்கும் போது அந்த விதி என்ற எழுத்தை துடைத்தது மட்டும் அல்லாமல் நம்மளை எல்லாம் அந்த வேதமணி பாதநிலைக்கு வைக்கக்கூடிய பெருமானாக அந்த கருணை உள்ள படைத்த பெருமானாக இருக்கிறாங்க. அவங்கதான் நம்மளுக்கு ஆழகால வித்தத்தை அருந்தி அந்த சிவபெருமானாக. அப்ப ஆழகால வித்தம் அப்படின்னு சொன்னா அந்த 3 காலத்திலையும் அந்த ஆழம் அப்படின்னா உலகம், காலம்னா முக்காலம், விஷம்னா வினைகள். அந்த 3 காலத்தில் உள்ள நம்ம செய்த அந்த வினைகளையும் அந்த முக்காலத்தில் செய்த வினைகளையும் போக்கி நன்மை தரக்கூடிய சிவபெருமானாக நம்ம தெய்வம் இருந்து நம்மளை எல்லாம் காத்தருளி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய திருவடியை போட்டு தினமும் அவங்களுடைய அந்த அருள் அமுதை நம்ம தேகுணமாக பருகி கொண்டு நாமும் அந்த வினைகளை எல்லாம் போக்கி அந்த விதிகளை மாற்றி நம்மளுடைய நாமும் சிறந்தேரி பதவியை அடையணும் அப்படின்னு சொல்லி இறங்கிக் கொண்டேமா. நமஸ்காரமா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.